Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷனுடைய 10வது நாளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறதான காரியம் நம்முடைய குடும்பத்தினுடைய வரலாறு. Changing the history of a family. நம்மளுடைய நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய தலைமுறையிலே மறைந்திருக்கிறதான வரங்கள், தாளந்துகள், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை, எப்படி அடையாளப்படுத்தி அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது அப்படின்றத குறித்து நாம் பார்த்தோம். அதற்காக நேற்று தினத்தில் நாம் ஜெபித்தோம். இந்த ஜெப பாயிண்ட்ஸ், இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் 12 days முடித்ததுக்கப்புறம் நான் அந்த குரூப்பில் உங்களுக்கு எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காரியங்கள், அதாவது மறைந்திருக்கிறதான தீமைகளை பார்த்தோம், அதை வெளியில் அகற்ற வேண்டிய விதங்களை பார்த்தோம். நேற்று தினத்தில் நன்மையான காரியம் என்ன மறைஞ்சிருக்குது, அது எப்படி வெளியே, எல்லா குடும்பத்திலையும் என்ன இருக்குதுங்க, நன்மைன்றது கண்டிப்பாக இருக்கும். அது ஏதோ ஒரு விதத்தில் மறைந்தோ புதைந்தோ இருக்கலாம், ஆனால் அது வெளியே கொண்டு வரப்படணும். எதற்காக? 2 காரியம். ஒன்று இயேசு ராஜா மகிமை அடைய, இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட. ஸோ அதில் வெறுமனே ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் மாத்திரம் நம்ம பேச முடியாது. அதில் பல காரியங்கள், அதாவது வரங்கள், தாளந்துகள், அதாவது தேவ ராஜ்யத்திற்கு என்ன என்ன எல்லாமே தேவைப்படும் இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வெறுமனே ஆவிக்குரிய வரங்கள் மாத்திரம் இல்லை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நம்ம நிலைநாட்டும் பொழுது நமக்கு ஒரு சில உலக பிரகாரமான ஒரு சில டேலண்ட்ஸும் நமக்கு தேவைப்படுது. நம்ம தானே இப்போ நீங்கள் இப்போ சர்ச் மேனேஜ் பண்ணுறதுனால எனக்கு தெரியுது. இப்போ சர்ச் மேனேஜ் பண்ணும்போது இப்போ நான் வெறுமனே எனக்கு பிரசங்கம் மட்டும் பண்ண தெரியும் அப்படின்னா நான் சர்ச் என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வேறு வரங்கள் இருக்கிறதான உதவியாளர்கள், வாலண்டியர்ஸ் எனக்கு தேவை. இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆடியோ செட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, இப்படி மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஒருத்தங்க. இது எல்லாமே நம்ம தேவனுக்குன்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு அந்த டேலண்ட்டை நீங்கள் வெளியும் யூஸ் பண்ணலாம். உலகத்துலேயும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீங்க? தேவனுக்காக பயன்படுத்துகிறீங்க. ஏன்னா அதையும் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும், விரிவாக்கம் செய்ய முடியும். அப்போது எல்லா வரங்களும் தாளந்துகளுமே அடையாளப்படுத்தப்பட்டு அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரதானமாக செலவிடப்படும் பொழுது அதில் இயேசு ராஜா மகிமை அடைகிறார். தேவன் விரும்புகிற மாதிரி அவருடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பூமியில் என்ன பண்ணப்படும், கட்டப்படும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார் இல்லைங்களா? அதற்காக தான் நம்மளை பிரதிநிதிகளை அழைச்சிருக்கிறார். ஸோ அந்த காரியத்தை குறித்து நேற்று தினத்தில் பார்த்தோம். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். ஆவிக்குரிய வரங்கள் மாத்திரம் இல்லை, நம்ம சரீர பிரகாரமாகவும் பல விதங்களிலே வரங்கள் செயல்படுகிறது. அது எல்லாவற்றையும் அனல் மூட்டி எழுப்பணும். நம்முடைய குடும்பத்தில் அதை என்கரேஜ் பண்ணணும், பிள்ளைகளுக்கு அதை என்கரேஜ் பண்ணணும், அதற்காக ஜெபிக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். கர்த்தர் நிச்சயமாக அதன் மூலமாக பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது எப்படி நம்முடைய குடும்பத்தினுடைய வரலாறு, நம்முடைய குடும்பத்தின் வரலாறு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திற்குன்னு ஒரு பெயர் இருந்திருக்கும். பொதுவாக ஏதாவது ஒன்று நடந்த உடனே நம்ம பிள்ளை ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சொந்தக்காரங்க முன்னாடி ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லை, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சேடா, அதை கெடுத்துட்டேடா அப்படின்னு போட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஏதாவது பண்ணுவோம். ஸோ நம்ம குடும்பம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வேளை தலைமுறை, ஒரு 3 தலைமுறையாக ஒரு நல்ல கண்ணியமாக வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு அந்தஸ்தில் வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒருவேளை ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற ஒரு குடும்பமாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல நற்பண்புகள் நம்முடைய குடும்பமாக தலைமுறையாக செய்து வந்திருப்பாங்க. இப்போ அது நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற தீமைகள் வேற, வெளிப்பிரகாரமாக உலகத்துக்கு பல விதங்களிலே நம்முடைய குடும்பத்தை பற்றி தெரிய வந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த உலகம் நம்மை பற்றி சொல்லுகிற பெயர் மாதிரியே ஆவி மண்டலத்தில் நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கோவக்கார குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இவங்கெல்லாம் தரித்திரம் பிடிச்ச குடும்பம். இந்த மாதிரி ஆவி மண்டலத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்னா குடும்பங்களுக்கு பெயரை வச்சிருக்கிறான். சரிங்களா? இப்போ இந்த பெயரினால தான் அவன் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்க்குறான்.
ஆனால் நம்ம ஏசப்பா அந்த பெயரோட நம்மளை அழைக்கல. அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கும் போது நம்மளை அந்த மாதிரி ஒரு அழிவுக்குரிய நமக்கு ஒரு நிந்தையை கொடுக்கக்கூடிய பெயரை வச்சு அவர் நம்மளை ஒரு நாளும் அழைக்க மாட்டார். அவர் நம்முடைய தகப்பன். அவர் நம்மளை ஒரு நாளும் காயப்படுத்துறது அவருடைய விருப்பம் இல்லை. அப்போது இந்த மாதிரி பெயர்கள் வரலாற்றில், அதாவது நம்முடைய தலைமுறையிலேயோ ஒருவேளை நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒருவேளை மறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய குடும்பத்தை குறித்த எதிர்மறையான ஒரு பெயரை பிசாசானவன் என்ன பண்ணுறாங்க, பல தலைமுறையாக ஆவி மண்டலத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறான். அந்த பெயரை வச்சு தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவான். இப்போ அது என்ன, அது எப்படி அதை செய்கிறான் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது பாருங்க, தேவன் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். தேவன் என்ன பண்ணுறாருன்னா நிறைய பேருடைய பேரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய பேருடைய பேரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. எதற்காக அப்படின்னா, இந்த பெயர் அப்படின்றது எதை குறிக்கிறது? இது பேர்னா இது ஜஸ்ட் சும்மா நம்ம சொல்லி இப்படி கூப்பிடுறது மாத்திரம் இல்லை, உண்மையாலுமே அது ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் பெயர்கள் என்பது ஒரு அடையாளமாக, அந்த அடையாளத்தோடு இணைந்திருக்கிற உடன்படிக்கைகளும் தேவனுடைய நோக்கங்களும் அந்த பெயரில் என்ன இருக்குதுங்க, மறைந்திருக்கிறது. ஸோ ஒரு பெயர்னா அது சாதாரணமாக இப்போ ஒருவேளை நம்ம ஏசப்பாவை அறியாததுக்கு முன்னாடி சாதாரணமாக ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம குலதெய்வத்துக்கு இருந்த பேர் ஏதாவது வச்சுருப்பாங்க, இல்லை நம்முடைய முற்பிதாக்களுக்கு இருந்த பேரை நமக்கு வச்சுருப்பாங்க. இப்படி தான் நமக்கு இல்லைங்களா? இல்லைன்னா இப்போ இருக்கிற யங் கப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ட்ரெண்டியாக இருக்கணும், என் பிள்ளையினுடைய பேர் ஸ்டைலாக இருக்கணும், ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தமே இல்லாத பெயர்கள்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வட்டாரத்தில் அந்த மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி தேவனை அறியாத மக்கள் ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும், சின்ன 4 எழுத்து 5 எழுத்துல இருக்கணும் பிள்ளையினுடைய பேர், கூப்பிட்றதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய, ஒவ்வொரு தடவையும் ஒருத்தங்களுடைய பெயரை சொல்லும் பொழுது அந்த பெயரில் ஒரு அடையாளம் இருக்கிறது, அந்த பெயரில் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அந்த பெயருக்கு பின்னாடி ஒரு லக்கும் நோக்கமும் இருக்கிறதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போது ஆக்சுவலி என்னுடைய நேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, நான் எல்லா இடங்களிலுமே பில்லி தான் சொல்லுவேன். ஆக்சுவலி என்னுடைய அஃபீஷியல் நேம் மனோவா. சிம்சோனுடைய தகப்பன், நம்ம நியாயாதிபதிகள் இருக்கிற சிம்சோனுடைய தகப்பன் பேர் மனோவா. இப்போ மனோவா அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆறுதல் அப்படின்னு அர்த்தம், கம்ஃபர்ட், ஆறுதல். அது ஒரு எபிரேய பெயர். இப்போ எபிரேயர் பெயர்கள் எல்லாமே பைபிளில் இருக்கிற பெயர்கள் முக்காவாசி பார்த்திங்கன்னா நல்ல அர்த்தம் உள்ளது. அந்த ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் பின்னாடியும் ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்து ஒரு நோக்கம் நிறைந்த மனிதர்களாக தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் உருவாக்கி வைத்திருந்தார். இப்போ இந்த மனோவான்ற பேர் பொதுவாக நான் வெளியில் அவ்வளோ சொல்கிறது கிடையாது. ஏன்னா சொன்னால் நிறைய பேருக்கு புரியறதில்ல. மனோகர் அப்படின்வாங்க, வேற ஏதோ பேர்லாம் சொல்லுவாங்க, புரியாது அவங்களுக்கு. மனோவா அப்படின்ற பேர் புரியாது. ஸோ அதனால் நான் வெளியில் என்னுடைய வீட்டில் எனக்கு செல்ல பெயராக இருக்கிற பில்லி தான் நான் எப்பயுமே சொல்வேன். சரி, இப்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாடி ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கை, ஒரு லக்கும் நோக்கமும் மறைந்திருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததா, இந்த குடும்பங்களில் இருக்கிறதான பெயர்கள் நம்ம ஒவ்வொரு தடவையும் பேசும் பொழுது, ஒருவேளை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆவி மண்டலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற பெயர்கள், அது என்ன நடக்குதுன்னா, ஆவி மண்டலத்தில் தலைமுறையாக நடந்த தீமை நிமித்தமாக அதில் என்ன மறைஞ்சிருக்கும் அப்படின்னா, அவமானம், தோல்வி, இல்லைன்னு சொல்லி சொன்னால் சூனிய கிரியைகள் நிறைந்த பெயர்களாக ஒரு சில குடும்பத்தினுடைய பெயர்கள், ஏன் தனிப்பட்ட பெயர்கள் கூட பிசாசுக்கு அவன் என்ன பண்ணி வச்சுருப்பான், அவன் அந்த மாதிரி தான் உருவாக்கி வச்சுருப்பான். இப்போ இது அறியாமல் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக குழந்தை பிறந்தவொடனே போய் ஜோசியக்காரங்கிட்ட போய் பேர் எழுதுறதுக்கு கேட்பாங்க. அவன் ஒரு பேர் சொல்லுவான், ஆளை ஒரு பேர் பாருங்க, அப்புறம் ரால ஒரு பேர் பாருங்கன்னு சொல்லி. அவன் எங்கேருந்து, அவனுக்கு என்ன ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துறார், பேய் தான் வெளிப்படுத்துது. அப்போ அந்த அவனுடைய பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு பேர் ஒன்று வைக்கிறோன்னு, ரான்னு சொல்லிட்டு ராமசாமி அப்படின்னு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராமசாமி மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ராமசாமிக்கு பின்னாடி அந்த பேரில் மறைஞ்சிருக்கிற சாபமோ தோல்வியோ அது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தில் ஒருவேளை ராமசாமின்னு யாரோ ஒருத்தர் இருந்தாருன்னா நமக்கு உடனே சென்டிமெண்ட் ஆகிடும். ஓ, நம்ம தாத்தா பேர் ராமசாமி, அதனால் நம்ம பையனுக்கு என்னன்னு வச்சிடலாம், ராமசாமின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு இதுதான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய, ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாடி மறைந்திருக்கிறதான அந்த தீமையின் காரியங்களை நாம் புரிந்து கொள்வது இல்லை. எப்படி தேவன் பெயரை
மனுஷனுக்கு இடும் பொழுது ஆதாம் அப்படின்னு பேர் வச்சாரு, ஏவாள்னு பேர் வச்சாரு. அப்புறம் பைபிளில் நம்ம பார்க்க போகிறோம், நிறைய பேருக்கு பெயரெல்லாம் கொடுக்குறாரு அவர். அந்த பேரை கொடுக்கும்போது அதோடய கூட அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு, ஒரு லக்கும் நோக்கமும் இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி பிசாசனுடைய ஏஜென்ட்டுகள், இப்போ இந்த ஜோசியக்காரங்க இவங்கெல்லாம் பிசாசனுடைய ஏஜென்ட்டுங்க. இவங்கெல்லாம் பேரை வைக்கும் போது என்ன நடக்குதுங்க, அந்த பேரோட என்ன இருக்குதுங்க, அவமானம், நிந்தை, தோல்வி, இதெல்லாமே மறைஞ்சிருக்கும். அது திடீர்னு பேர் வச்ச உடனே முதல் நாள்லேருந்து அது வெளிப்படாது. என்னைக்காவது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பெயரின் நிமித்தமான ஒரு தாக்கம் அவர்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இதை குறித்து நாம் மேற்கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளுடைய பெயரை எல்லாம் என்ன பண்ணுதுங்க, நம்முடைய பெயருடைய சரித்திரத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றுது இல்லைங்களா? நம்மளுடைய டிஎன்ஏயே மாத்திர இயேசுவின் ரத்தத்துக்கு நம்முடைய பெயரை மாற்றுறது ஒரு பெரிய டீலே கிடையாது இல்லையா? ஸோ இயேசுவின் ரத்தம் என்ன தலைமுறை சாபங்கள் நம்முடைய பெயர்களிலும் குடும்ப பெயரிலும் தனிப்பட்ட பெயரிலும் மறைந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் அழித்து ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பதற்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பெயர்கள் எதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா, சொன்ன இல்லைங்களா, நம்மை பற்றி தேவன் எழுதி கொடுத்திருக்கிற புத்தக சுருள்ல, என்னை பற்றி தேவ சித்தம் எழுதப்பட்டிருக்கிற புத்தக சுருள்ல என்னை பற்றி என்ன பெயர் இருக்குது, அந்த பெயரை நம்ம அறிந்து கொண்டு அந்த பெயரோட நம்மளை என்ன பண்ண போகிறோம், நம்மளை இணைத்து கொண்டு நம்முடைய அடையாளமாக அது மாறப்போகிறது. அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ முதலாவது நம்ம வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான், ஒருவேளை இது நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் யாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். இங்கே ஆபிராம் அப்படின்னு தான் இருக்கிறார், ஆனால் நம்ம அவர் என்னன்னு சொல்கிறோம், ஆபிரகாம் அப்படின்னு சொல்கிறார். வாசிப்போம். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்போ ஆபிரகாம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க, இது நான் அர்த்தம் போட்டிருக்கேன். ஆபிராம் அப்படின்னா உயர்த்தப்பட்ட தகப்பன், எக்ஸால்டட் ஃபாதர்னு அர்த்தம். ஆனா ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, தேவன் எப்படி அடையாளத்தோட கொடுக்குறாரு, பெரிய திரளான ஜாதிகளுக்கு, திரளான ஜனங்களுக்கு தகப்பன். இப்ப அந்த தேராகு, ஆபிரகாமுடைய அப்பா தேராகு, அவரு ஆபிரகாமுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. என்ன நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு, இவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தகப்பனா இருப்பான் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. ஆனா தேவன் அவர் எப்படி பார்க்கிறாரு, ஏய் நீ வெறும் உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு குடும்பத்துக்கு தகப்பன் இல்லை, உன்னை பெரிய ஜாதிக்கேன்னு என்னவா மாற்ற போறேன், தகப்பனா மாற்ற போறேன். அப்ப பாருங்க, ஆபிரகாம் அப்படின்னு கர்த்தர் பெயரை மாற்றும் பொழுது அங்க அந்த பெயரோடைய ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா அவன் வயசாகி குழந்தையே இல்லாம இருக்கிறான். 75 வயசுல கர்த்தர் வந்து அவனுக்கு வாக்கு பண்றாரு. அந்த வாக்கு பண்ற டைம்ல கர்த்தர் அவனை குறித்து சொல்ற காரியங்கள்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். அப்ப அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த ஆகார் மூலமாக பையன் பிறக்கிறான் இல்லையா, இஸ்மவேல் தான் அவனுடைய வாரிசுன்னு நினைக்கிறான். ஆனால் அதுவும் கிடையாது, உனக்குன்னு என்ன பண்ணுவேன், சாரால் மூலமாக, உன்னுடைய மனைவி மூலமாக உனக்கு ஒரு சந்ததி ஏற்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ அந்த ஈசாக்குலேருந்து யாக்கோபு, ஏசா, அப்புறம் யாக்கோபுலேருந்து 12 கோத்திரம். இன்னைக்கு உலகமே பார்த்து பயப்படுகிற ஒரு சின்ன தேசம்னா அது இஸ்ரவேல் தேசம் தான். ஒரு சின்ன நாடு தான், ஆனால் பெரிய பெரிய பலமிக்க தேசங்கள் கூட அவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க. காரணம் என்ன, பலமுள்ள ஒரு தேசமாக இது மாற்றப்பட்டு இருக்கிறது. காரணம், அதுக்கு தகப்பன் யாரா இருந்தாருங்க, ஆபிரகாம். காரணம், கர்த்தர் அவருடைய பெயரை மாற்றி திரளான ஜாதிக்கு நீ தகப்பனா இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் பெயரை மாற்றி இருக்கிறார். இப்போ கர்த்தர் எதுக்காக பெயரை மாத்துறார் அப்படின்னா, தேவன் நம்மளுடைய நிகழ்காலத்திலே நம்ம கடந்து வருகிற காரியங்களை பார்த்து தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அவர் என்னைய பார்த்து எப்படி அழைக்கிறார்னா, எதிர்காலத்தில் நான் என்னவா இருக்க போறேனோ அதை சொல்லி அவர் அழைக்கிறார். இப்போ ஆபிரகாம் அப்படின்றது அவன் அப்போ அந்த பேர் வச்சப்போ அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனானா இல்லை, அவன் ஆகிறதுக்காக அவன் அழைக்கப்பட்டிருந்தான், அவ்வளவுதான். ஆனா தேவன் அவனை எப்படி பார்க்கறாருங்க, நீ ஏற்கனவே நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாதான் நீ இருக்கிற. பாருங்க, தேவனுடைய கண்ணோட்டத்துல ஆபிரகாம கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, உன்னைய திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாதான் பார்க்குறேன். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், லிமிட் பண்ணிடுவோம். தேவன் நம்மளை பற்றி வைத்திருக்கிற திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க,
பெருசா இருக்குது. ஆனா நம்மளுடைய சின்ன மூளையை வச்சு நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு எனக்கு இது நடந்தா போதும், எனக்கு அது வந்தா போதும், இது முடிஞ்சா போதும், நம்ம கண்ணு கெட்டின தூரத்துல என்ன நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் மாத்திரம் நம்ம திருப்தி அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் ஒருபோதும் அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒருபோதும் ஒரு குறிப்பிட்ட சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளை கன்ஃபைன், அதாவது நம்மளை அதுக்குள்ள அப்படியே முடக்கி வைக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. நம்ம அவர் பெயர் சொல்லி அழைக்கும் போதே நம்மை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற பெரிதான திட்டங்களை அடிப்படையில் தான் நம்மளை அவர் அழைக்கிறார். அப்போ தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, எதிர்காலத்தில் வரப்போகிறதான அவருடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர் என்னை அழைக்கிறார். இப்போ இந்த தலைப்புலாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என் பேரை நான் நினைச்சு பார்த்தேன். மனோவான்ற பேரை எதுக்காக என்னுடைய பெற்றோருக்கு நீங்க தந்தீங்க? ஆறுதல். அப்போ என்ன மாதிரி ஆறுதல்? அப்போ என் மூலமாக அந்த ஆறுதல்ன்ற ஒரு வேலையை நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் தருகிற ஒரு வார்த்தையை என் மூலமா நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நான் தேவனோட ஒரு உரையாடல்ல நான் அப்படியே பேசிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. ஒருவேளை அம்மா அப்பா நமக்கு தேவனை அறியாத காலத்துல ஏதாவது ஒரு பேரை வச்சிருக்கலாம், அதை விடுங்க. ஆனா தேவன் நம்மளை ஒரு பெயர் சொல்லி அழைப்பார். சரிங்களா? அந்த தேவனத்தை நம்ம கேட்கணும், ஏசப்பா எனக்கு என்ன பேர் வச்சு அழைக்கிறீங்க? ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆவி மண்டலத்தில் நம்ம 1008 பேர் வச்சுக்கலாம், அழகான ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் பிசாசு நம்மளை பார்க்கும் போது அவன் ஒரு பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். அது அவன் நம்மளை குறிச்சோ நம்முடைய தலைமுறையை குறிச்சோ அவன் கணித்து வைத்து அவன் மானிட்டர் பண்ணி அவன் ஃபெமிலியர் ஸ்பிரிட் மூலமாக எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அவன் வைக்கிற பேர். அந்த பேருக்கு நம்ம செவி சாய்க்க போகிறது இல்லை. கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிற பெயர் என்ன, அந்த பெயரில் அர்த்தம் என்ன, கர்த்தர் அந்த பெயரை சொல்லும் போதே அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு தான் அந்த பெயரை அவர் நமக்கு கொடுக்குறார். அடுத்ததான் பாருங்க, யாக்கோபு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 32வது அதிகாரம் 24 28. அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய 32 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபு அப்படின்றது. இந்த யாக்கோபுன்ற பேருனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். யாக்கோபுனா அதுதான் அர்த்தம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே நம்ம அந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு ஒரு தூதனோடு அவர் சண்டை போட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபிசிக்கலாக சண்டை போடுறாரு. என்னன்னு சொல்ல போறாருன்னா, நீர் அது தூதன்னு தெரிஞ்சிருச்சு, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களோடு வந்திருக்கிற தூதன்னு தெரியுது. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாள் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக சண்டை போடுறாரு. மல்யுத்தம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களை போக விட மாட்டேன், காலை பிடிச்சிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டைம்ல தான் அந்த தூதன் என்ன பண்றாருங்க, பெயரை கேட்டுட்டு, இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு போராடி வென்றவன், இல்லைனா தேவனுடைய பிரபு, பிரின்ஸ் வித் காட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் அதுக்கு இருக்கிறது. ஸோ இந்த இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு பெயரை யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சரிங்களா? இப்போ இதுக்கு பின்னாடி கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஒரு அடையாளத்தையும் ஒரு உடன்படிக்கையும் ஒரு லக்கு நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ பாருங்க, யாக்கோபா இருந்தவன் எதை நம்பியிருந்தான்? தன்னுடைய சாதுரியத்தையும் புத்தி கூர்மையும் நம்பியிருந்தான், இல்லையா? அப்படித்தானே அவங்க அண்ணனை ஏமாத்தினா. ஏசாவை என்ன பண்ணாம ஏமாத்தினான். ஃபர்ஸ்ட் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்தினான், அடுத்ததா அவங்க அப்பா கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாத்தினான். ஸோ ரொம்ப தந்திரமாக ஏமாத்துறத பார்க்குறோம். ஆனால் இஸ்ரவேல் அதுக்கு யாக்கோபா இருந்தபோது நல்ல நேருக்கெல்லாம் நடந்து வந்தார். ஆனால் இஸ்ரவேலாக மாறும்போது கால் நொண்டி ஆயிடுச்சு.
ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், அந்த தூதன் வந்து காலினுடைய சந்தை தொட்ட உடனே ஒரு சுலுக்கிடுச்சான். அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக நல்ல நேரம் நடந்துட்டு இருந்த யாக்கோபு குச்சி ஊனிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னங்க இது நல்ல காரியமா இது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாக்கோபுக்கு அவர் தன்னுடைய சுயத்தின் மேலே அவருக்கு முழு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இப்போ தேவனை முகமுகமாக பார்த்து, தேவன் அந்த தேவ தூதனோட முகமுகமாக பார்த்து தேவனோட யுத்தம் செஞ்சு மேற்கொண்டதுக்கு அப்புறம் இப்போ இஸ்ரவேல்னு பேரை மாற்றும் போது ஒரு நிலை ஒன்று வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இப்போ அவர் தேவனை சார்ந்து இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அவரால் எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி புத்தி கூர்மையும் அவருடைய சாதுரியத்தையும் நம்பி இருந்த யாக்கோபு இனி வரும் காலத்தில் தேவனை தான் என்ன பண்ணியிருக்க முடியும், சார்ந்திருக்க முடியும். அதுக்கு ஒரு அடையாளம் தான் அவர் என்ன பண்ணுறாருங்க, நொண்டி நொண்டி அவர் குச்சி வச்சு நடக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த வேதாகமத்தினுடைய பழக்க வழக்கத்தின்படி எல்லா பெயரிலுமே ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அந்த அர்த்தத்தோட ஒன்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், இல்லைன்னா ஒரு சாபம் ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வேதாகமத்திலே பெயர்கள் கொடுக்கப்பட்டு, குடும்பத்திற்கு பெயர்களோ பிள்ளைகளுக்கு பெயரோ இதனுடைய அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஒரு சில வீடுகளிலே, ஒரு சில குடும்பங்களிலே அந்த அந்த பெயர்கள் தான் அந்த குடும்பத்தினுடைய வாசலாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம வாசல்கள், அப்புறம் வந்து இரத்த வழி காவலாளர்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய வாசல்கள் குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருடைய பெயர்களே ஒரு சில குடும்பங்களுக்கு வாசலாக இருக்கிறது. எப்படி வாசலாக இருக்கும்? இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு 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 புரிதலில் நம்முடைய பெற்றோர் ஏதாவது ஒரு பேரை வச்சுருப்பாங்க. தாத்தா பேர், நம்மளுடைய இப்போ குலசாமி பேர், நிறைய பேர் குலசாமியோட பேர் வைப்பாங்க இல்லையா? அவங்க குடும்பத்தில் உள்ள குலசாமி பேர் வைப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த பையன் அந்த பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடும்போது என்ன பண்ணுறீங்க, குலசாமி குடும்பத்துக்குள்ளே உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாசலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திறந்து கொடுக்குறீங்க. அப்போது நம்ம பேரை உச்சரிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா நான் காரணம் இல்லாத பேரெல்லாம் வைக்கக்கூடாது. நாங்கள் அடைக்கல் நகரில் நாங்கள் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலிக்கு வந்து நிறைய சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல டீசெண்டான பேர் இருக்கும். ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் பட்ட பேருன்ற பேரில் ரொம்ப காமெடியான பேர். ஒருத்தன் பேர் ஜிப்பானு, ஒருத்தன் பேர் ஜப்பானு. அண்ணன் தம்பிக்கு 2 பேர் இருப்பானுங்க. ஜிப்பானு ஜப்பான், டே என்னடா அர்த்தம் அப்படின்னா தெரியாது அவனுங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து வேடிக்கையாக கூப்பிடுறது அப்படி, சும்மா ஒரு கிண்டலுக்கு சின்ன பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா? கூப்பிட்டு பெரிய பசங்களானாலும் அதே பேர் தான் அவனுங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அர்த்தமற்ற பெயர்களை வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அந்த 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 அதில் ஒரு பையன், சின்ன பையன் இறந்துட்டான். அதில் இன்னொரு பையனை இன்னும் அவங்க பாட்டி டே ஜிப்பானு அப்படின்னு தான் கூப்பிட்றான். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது அவனுக்கு. டே ஜிப்பானு அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. இப்போது நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம அர்த்தத்தையே தெரியாமல் ஒன்று முற்பிதாக்களுடைய பேரை ஒரு பாசத்தில் ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டியில் வச்சுருவோம், இல்லைன்னா அர்த்தமில்லாத ஏதோ ஒரு வேடிக்கையான ஒரு பேரை வைக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிசாசு ஒவ்வொரு தடையும் அந்த பெயரை சொல்லும் பொழுது பிசாசு நுழைவதற்கான ஒரு வாசலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போது இது என்ன நடக்குது அப்படின்னா, சத்ருவினுடைய அநேக அந்த முறைமைகள், அந்த பேட்டர்ன்ஸ், டிமானிக் பேட்டர்ன்ஸ் உள்ள நுழைவதற்கு பெயரே ஒரு முக்கிய வாசலாக இருக்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய பெயர் மாற்றி எழுதப்பட வேண்டும். மாற்றி எழுதப்படணும்னா, பரலோகத்தில் கர்த்தர் என்ன குறித்து என்ன வச்சிருக்காரு, என்னை பற்றி என்ன சொல்கிறாரு, அவர் மகனே மகளேன்னு சொல்கிறாரு, ஓகே. ஆனால் என்ன பெயர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த பெயரில் என்ன அர்த்தம் இருக்குது, எதுக்காக அந்த பெயரை எனக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் கேட்கணும். சரிங்களா? பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒருத்தரை பற்றி பார்க்குறோம். இவர் பேர் யாபேஸ். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நல்லா கவனிக்கணும். அவங்க அம்மாவுக்கு வலி வேதனை வந்ததுன்றனால அந்த பையனுக்கு என்னன்னு பேர் வச்சிட்டாங்க, யாபேஸ்னு. அவங்க யோசிக்கவே இல்லை.
ஒருவேளை பையன் அந்த குழந்தை நல்ல பெரிய வெயிட் உள்ள குழந்தையா இருந்ததா என்ன தெரில நமக்கு. அந்த அம்மா ரொம்ப அப்போல்லாம் நேச்சுரல் டெலிவரி தான் இருந்திருக்கும் இல்லையா, பயங்கர வலி வேதனையோடு அந்த அம்மா பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்தோன்னா அந்த வலியிலேயே, அந்த வலியோடைய தொல்லையிலேயே என்னன்னு பேர் வச்சுட்டாங்க, துக்கத்தோடய நான் அவனை பெற்றெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ யாபேஸ்னா என்ன அர்த்தம், துக்கம்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, அந்த யாபேசு பெரியவன் ஆகிற வரைக்கும் அவனுக்கு என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க, டே துக்கம், டே துக்கம் அப்படிதான் இருந்திருக்கும். யாபேசுன்னு நம்ம சொல்றோம், ஆனால் உண்மையான அர்த்தம் டே துக்கம், டே கவலை பிடிச்சவனே, துக்கம் பிடிச்சவனே, அப்படிதான். இப்போ அந்த அது கூப்பிட்டே அவன் வாழ்க்கை அப்படியே ஆகிப்போச்சு. ஆனால் அவன் டிசைட் பண்ணுறான், இந்த பேரை சொல்லி நீங்கள் நீ கூப்பிட்றதுனால தான் எனக்கு என்ன ஆகுது, என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல போய் அவன் ஜெபம் பண்ணுறான். ஏன்னா மற்றவங்களை காட்டிலும் பாருங்கள், அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அவன் மற்றவர்களை காட்டிலும் பாருங்கள் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவனுக்கு ரெஸ்பெக்ட் இருந்தது. ஆனால் அடுத்து என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அவனை பேரை சொல்லி சொல்லி என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க, துக்கம் துக்கம்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அதனால இப்போ அவன் போய் தேவன் இடத்துல ஜெபம் பண்ணுறான். இதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். என்ன ஜெபம்னா, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒருவேளை அஃபீஷியல் அவன் பேர் இன்னும் யாபேசா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் வான மண்டலங்களில் ரெல்ம்ஸில் அவனுடைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு ரீஅலைன்மெண்ட் உண்டாயிடுச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருவேளை பேரை மாற்ற முடிஞ்சா மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரர் ஒருத்தர் மாற்றிக்கிட்டார் ரீசெண்டாக. அவங்களுடைய அந்த குலதெய்வ பேர் இருந்தது, அதை மாற்றிட்டு அவருக்கு கர்த்தர் சொன்ன ஒரு பேரை அவர் வச்சுக்கிட்டார். அந்த மாதிரி உங்களுக்கு உணர்த்தப்பட்டீங்கன்னா அது கொஞ்சம் சிரமம் எடுத்து பண்ணணும், அது வேணும்னா நீங்கள் மாற்றிக்கோங்க, அது உங்களுடைய பாடு. ஆனால் நான்லாம் மாற்ற முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணோன்னா, இந்த யாபேஸோடைய பேர் இப்போ அடுத்து எழுதி மாற்றப்பட்டுச்சா, அவன் பேர் வேற பேர் வச்சு அவனை கூப்பிட்டாங்கலாம் பைபிளில் கிடையாது. ஆனால் அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பதிலும் கொடுக்கிறார். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், பேரை சொல்லி கூப்பிடுறதுல ஆவி மண்டலத்தில் ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகிறது. ஒரு பேரை, வெறும் பேரை நம்ம சொல்லும் பொழுது அந்த பேரோடு மறைந்திருக்கிற அர்த்தம் என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அவன் நல்லா அறிந்து வைத்திருந்தான். அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பாருங்க, அவன் அந்த 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 வேதனையோடு வந்ததான அந்த காரியத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள அவன் மறுக்கிறான். தேவ சமூகத்திலே போய் அவன் ஜெபிக்கிறான். ஆவி மண்டலத்தில் அவனுடைய பேர் என்னவா இருக்கோ தெரியல, ஆனால் கர்த்தர் அவன் வேண்டி கொண்டதை, துக்கம்னு இருந்த அவனுடைய வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் என்ன பண்ணுறாருங்க, கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். இப்போ பாருங்க, ஏசாயா 62வது அதிகாரம் 2-4 வசனங்கள். ஏசாயா 62 2-4 வாசிப்போமா? ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இப்போ இந்த பியூலா அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது பாருங்க, எப்பயுமே இந்த பேர் இருந்தால் அதுக்கு பின்னாடி அர்த்தம் வரும். வாழ்க்கை பாருங்க, கர்த்தர் உன் தேசம் வாழ்க்கைப்படும். பியூலா அப்படின்னா தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா அப்படின்னா கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பைபிளில் பேர் இருக்கும்போது பேருக்கு பக்கத்துலேயே என்ன வந்துருங்க, அந்த மீனிங்கும் வந்துடும் பொதுவாக. இப்போ யாபேஸ் பற்றி சொன்னோம் இல்லைங்களா, யாபேஸ் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, துக்கத்தோடு பிள்ளை பெற்றதுனால யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பைபிளில் முக்காவாசி இடங்களில் அந்த மாதிரி பேர்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போது இந்த பேரை மாத்திர பாருங்கள், இதில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இப்போ 62:2 உங்களுடைய பிரேயரை மாற்றணும், சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணால் பேர் உங்கள் அம்மா அப்பா வச்சுருக்கட்டும். ஆனால் நீங்கள் இப்போ எப்படி ஜெபிக்கணும்னா, ஏசப்பா ஜாதிகள் என் நீதியையும் சகல ராஜாக்கள் என் மகிமையும் காண்பார்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய வாய் சொல்கிற புது நாமத்தினால் நீங்கள் என்னை அழைப்பின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எனக்கு வச்சிருக்கிற பெயர் என்ன, எனக்கு நீங்கள் அதை வெளிப்படுத்துங்க. நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி ஜாம் பண்ணி தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை பைபிளில் இருக்கிற பேராக இருக்கலாம், தேவன் உங்களோட நிச்சயமாக பேசுவார். அந்த பேரை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் வேணும்னா அதை மாற்றிக்கலாம். அதனால தான் ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பேரை மாற்றுவாங்க, சரிங்களா? நல்லா இருக்கிற பேரையும் மாற்றி விட்ருவாங்க.
அதாவது நம்ம இப்போ எப்போ பேர் மாற்றணும் அப்படின்னா உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரக பேர் குலதெய்வத்தினுடைய பேர் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மாற்றுறது அட்வைசபிள். ஆனால் நல்ல ஒரு தமிழ் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மதியழகன் அப்படின்னா அந்த பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது நல்ல பேர் தான் இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு நல்ல பேர் தான். அந்த மாதிரி நம்ம தமிழ் நல்ல அர்த்தமுள்ள பேர்கள் இருக்கும்போது அது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சிலர் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைங்க மாற்றுங்க, எனக்கு வேணும், பேர் மாற்றம் வேணும் அப்படின்னா அதை மாற்றிக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ பெயர்களிலே ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. அது அர்த்தமுள்ள பெயராக இருந்தால் நீங்கள் அதை வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதோடு கூட விக்கிரக தொடர்புகள் இருக்கிறது, என்ன அர்த்தம்னே தெரியல, அர்த்தம் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சில யங் கப்புள்ஸ்லாம் ரொம்ப ஃபேன்சியான நேம்ன்ற பேரில் அர்த்தமில்லாத பெயர்களை வைக்கிறாங்க. அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதோடு கூட ஆசீர்வாதங்களை இல்லாமல் நம்ம சாபங்களை தான் பெயரோடு கூட நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆனால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும், கர்த்தாவே எனக்கு நீர் வைத்திருக்கிற என்னை நீங்கள் கூப்பிடுற உங்களுடைய வாயிலிருந்து வருகிற புதிய பெயர் என்ன, என்ன பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் கண்டிப்பாக நம்ம கேட்கணும். பாருங்கள், ஒரு சில அடையாளங்களை நான் போட்டிருக்கிறேன். ஜஸ்ட் இந்த வசனங்களை மட்டும் மார்க் பண்ணிக்கோ, நம்ம படிக்க வேண்டாம். இங்கே சாராய், அவங்க பேர் சாராய். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு சாராள் அப்படின்னு பேரை மாத்துறாரு. சாராய்னா என்ன அர்த்தம்னா இளவரசின்னு அர்த்தம். சாராள் அப்படின்னா தேசங்களுக்கு தாய் அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு சின்ன எழுத்து மாற்றம் தான், ஆனால் அதுலேயே எவ்வளோ பெரிய அர்த்தம் மாறுது பாருங்க. சாராய், அந்த கடைசி இருக்கிற ஈயை மட்டும் எடுத்துட்டு இல் போட்டுடுறாங்க. அந்த இல் போட்டால் என்ன ஆயிடுதுங்க, அர்த்தமே, அந்த பேருடைய அர்த்தமே மாறுது. அவங்க தேசத்திற்கு தகப்பன். ஸோ ஆதியாகமம் 17:15 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? ஸோ தனிப்பட்ட விதத்தில் அவங்க அம்மா அப்பா அவள் ஒரு இளவரசி மாதிரி இருப்பா அப்படின்னு நினச்சி அவளுக்கு அந்த பேரை, அந்த சாராளுக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க, சாராய்க்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. ஆனால் தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வெறும் இளவரசியாக இல்லை, முழு தேசத்துக்கு அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, தாயாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சாராள மாத்துறார். அப்போ பாருங்கள், அம்மா அப்பா ஒரு குறுகின வட்டத்தில் தான் பார்க்குற அம்மா அப்பாவாக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களால அந்த ஒரு விரிவான நோக்கத்தோடு அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் தேவன் சாரால ஒரு விரிவான கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால ஒரு தாய்மையை கொடுத்து ஒரு உடன்படிக்கையின் பெயரை கொடுக்குறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால தான் பிள்ளையை பெற்றெடுக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தலை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. இனிமே கல்யாணம் பண்ணுறவங்க பிள்ளை பெற்றெடுக்கிறோம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், ஆண்டோட்ட கேட்கணும். ஒரு சிலருக்கு ஆண்டவர் அது ஆனா பெண்ணானு கூட வெளிப்படுத்துவார். கண்டிப்பாக பேரனாச்சும் கண்டிப்பாக கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பெயரை கேட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் பெயரை கேட்டு அவங்க அந்த பெயரை வச்சு அவங்க அது முன்னாடியே ஜோமன் அனுப்பிச்சிருவாங்க. 5th 6th மந்த் 4th மந்த்லேயே அந்த குழந்தைய பற்றி கர்த்தர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்றதெல்லாம் நிறைய தேவனுக்குள்ளே இருக்கிற நிறைய கிறிஸ்தவ தம்பதிகள் அப்படி ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்கணும். ஏன்னா குழந்தை பெற்றெடுக்கிறதோ குழந்தை உருவாவதும் தேவனாலே, தேவன் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ நான் சொல்கிற மாதிரி பெயரும் நம்ம அவங்களுக்கு அர்த்தமுள்ள தேவன் தருகிற பெயராக நம்ம வைக்கும் பொழுது நம்ம அதில் நம்ம அவங்கள வெல்கம் பண்ணும் போதே, அந்த குழந்தை கருவிலிருந்து வெளியே வரும்போதே நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம அவங்கள ஆசீர்வாதத்தோடு அந்த குழந்தைய என்ன பண்ணுவோம், நம்ம இந்த உலகத்துக்குள்ளே அவங்கள நம்ம வரவேற்போம். இல்லைன்னா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஆண்டவர் எனக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் பேரை கொடுத்துட்டார், இப்போவே கொடுத்துட்டார், நான் அந்த பேரை சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கும் என் மனைவிக்கும் தெரியும், நாங்கள் அதை வெளியில் சொல்லாமல், ஆண்டவரே எங்களுக்கு இந்த பிள்ளைகளை அங்கே பேரை சொல்லி இந்த பிள்ளைகளை நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது தேவன் இவ்விதமாக பேரை கொடுக்குறவர் அந்த பிள்ளைகளை குறித்ததான தரிசனத்தை என்ன பண்ணுவார், நிச்சயமாக தருவார். இப்படி தான் கர்த்தர் வேதாகமத்தில் எல்லாருக்கும் அப்படி தான் செயல்பட்டுருக்கிறார். நீங்கள் சிம்சோனுடைய தாயை எடுத்துக்கோங்களேன். சிம்சோன் எப்படி வளர்க்கணுன்றத அவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் நசரேயனாக இருக்கணும், அதுவும் முடி வெட்டக்கூடாது, அதே மாதிரி அவன் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பல காரியங்கள்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம யோவான் ஸ்நானகனுக்கும் சகரியா கிட்ட கர்த்தர் சொல்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி
தேவன் முக்கியமான அந்த ஒரு டெஸ்டினி சேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது லக்கையும் நோக்கத்தையும் மாற்றக்கூடிய, வரலாற்றையே மாற்றக்கூடிய மனிதர்களுடைய அந்த அந்த குழந்தைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி பெற்றோரிடத்துல கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார், இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப ஒரு வரையறை போட்டு வைப்பார். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப பயங்கரமான ஒரு அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிறைஞ்சவங்களா, தேவனுக்காக வைராக்கியமான ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறவங்களா இருக்கிறதுனால கர்த்தர் அவங்கள சாதாரணமான ஒரு குழந்தைகளாக அவங்கள கர்த்தர் பார்க்கல. அவங்கள விசேஷமானவங்களா, அவங்களுடைய பெயர் முதற்கொண்டு ரொம்ப விசேஷமானதா இருக்கணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் அந்த பெயர்களை அவங்களுக்கு கொடுக்குறார். ஸோ இவ்விதமா இந்த சாராய் சாராள் அப்படின்னு மாற்றப்பட்டாங்க. ஸோ அவங்களுடைய பாருங்க என்ன நடந்தது. ஸோ அவங்களுடைய பெயர் நிமித்தமா அவங்களுடைய நிந்தை என்னாச்சுங்க, மாறிச்சு. மலடி என்கிறதான நிந்தை மாற்றப்பட்டு அவங்க ஒரு தாயாக அவர்கள் பார்க்கப்பட்டாங்க. அடுத்ததா பாருங்க, யோசுவா இருக்கார் இல்லையா, நம்ம மோசேக்கு அதுக்கப்புறம் வந்த யோசுவா, அவருடைய பேரு ஹொஷியா. அவருக்கு பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறார். மோசே தான் ஒரு பேரை மாற்றிருக்கிறார். ஒசியானா என்ன அர்த்தம் அப்படின்னா ரட்சிப்புன்னு அர்த்தம். ஆனால் யோசுவானா என்ன அர்த்தம் அப்படின்னா யாவே என்னுடைய ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இயேசுவும் யோசுவாவும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் கொண்டது. இயேசு அப்படின்னா வெறும் ரட்சகர், சரிங்களா? ஸோ யோசியா அப்படின்னு என்ன அர்த்தம், ரட்சிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ யோசுவான்னு என்ன அர்த்தம், யெகோவா தேவன் என்னுடைய ரட்சகர், என்னை காப்பாற்றுகிறவர். அப்போ யோசுவாவுக்கும் ஒரு பேர் அப்படி கொடுக்குறார். மோசேவை மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. என்னாகமம் 13:16 அந்த வசனம் இருக்கு, நம்ம எடுத்து படிக்கல. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா அவனுடைய, அதாவது அவர் வெறுமனே ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு ரட்சிப்புக்காக யுத்தம் செய்கிற போராடுகிற ஒரு மனுஷனா இல்லாம அவர் மூலமா, ஏன்னா அவர் தான் என்ன பண்றாருங்க, அதாவது செங்கடல்லாம் தாண்டிலாம் வனாந்தரத்தெல்லாம் தாண்டி கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சி அங்க உள்ள இருக்கிற முக்காவாசி எதிரிகளை அழிக்கிறதுக்கு யார் முக்கிய பங்கு இருக்குது, யோசுவாவுக்கு தான் முக்கிய பங்கு இருந்துச்சு. ஏன்னா அவருடைய பெயர்ல இருந்ததான ஒரு பெரிய ஒரு அடையாளம். என்ன அடையாளம், யெகோவா தேவன் அவருடைய இரட்சகராக இருப்பார். நீங்க அந்த எரிகோ பட்டணத்தை போறதுக்கு முன்னாடி அவர் முந்தின நாள் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பாளையத்திலேருந்து வெளியே வர்றார். வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உருவின பட்டயத்தோட ஒருத்தர் அப்படி நின்றுட்டு இருக்கிறார், ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறார். போய் பார்த்தோன்னே இவருக்கு பயம் வந்துடுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு, ஐயா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வந்தீங்களா அவங்களுக்கு உதவி செய்ய வந்தீங்களா அப்படின்ன உடனே இவர் உன்னுடைய கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறத சொல்கிறோம், பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி யோசுவாவுக்கு கர்த்தர் அப்படியே என்ன சொல்கிறதுங்க, எனக்கு தெரிஞ்சு மோசேவோட தேவன் இருந்து, அது மோசேவோடு இருந்தது விதம் வேற, ஆனால் யோசுவாவோடு இருந்த அந்த டிவைன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், தெய்வீக நோக்கங்களை நிறைவேற்றும்படி யுத்தம் செஞ்சு எதிரிகளை விழத்தள்ளும்படி கர்த்தர் யோசுவா மூலமாக செஞ்ச விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் அந்த கானான்ல இருக்கிறதான ஒரு 5 ராஜாக்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா யோசுவாவுக்கு விரோதமாக வருவாங்க, யோசுவாவுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவாங்க. அப்போது நீங்கள் அந்த பகுதியில் கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக அப்புறம் என்ன ஆகும்னா இவனுங்களாம் இப்போதைக்கு சண்டை போட்டு முடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தேவனே மேலேருந்து கல்லை தூக்கி எறிவார். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். தேவனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாருங்க, அவங்க மேலே அது வசனம் இருக்கும், அந்த நார்மலாக செத்தவனுங்களை விட கல்லுனால செத்து போனவனுங்க அநேகர் அப்படின்னு சொல்லி இருக்கும். 10வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க, அங்கதான் இருக்குது. ஸோ அப்போ கர்த்தர் எவ்வளவு பகிரங்கமாக அவனுக்கு செயல்படுறாரு பாருங்க யோசுவாவுக்காக. ஏன்னா பேர்லயே யெகோவா என்னுடைய ரட்சகர், யோசுவான்னு சொல்லும் போதெல்லாம் யெகோவா தேவனுடைய ரட்சகர். ஸோ அப்படி ஒரு 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 காரியத்தை யோசுவா செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய வாழ்க்கையில் என்ன அடிமைத்தனம் மாட்டப்பட்டுச்சுங்க, அவர் அதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்தார், ஒரு ஸ்பையாக இருந்தார். ஸ்பை தானே, அவரை தானே மோசே வேவு பார்க்கறதுக்கு கானானுக்கு அனுப்புனாரு. அந்த ஸ்பை மென்டாலிட்டியை கர்த்தர் உடைச்சிட்டு இப்போ ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார், யெகோவா தேவன் என்னோடு இருக்கிறார். நான் இப்போ வெறும் உளவாளி அல்ல, நான் என்ன பண்ண போகிறேன், நான் எந்த ஊரை உளவு பார்த்துட்டு வந்தேனோ அதே ஊரை போய் என்ன பண்ண போகிறேன், நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு விசுவாசமோ ஒரு தைரியமோ ஒரு அடையாளமோ யோசுவாவுக்கு அவருடைய வாழ்க்கையின் ஆதாரமாக மாறுனுச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த பெயரில் ஒவ்வொரு பெயர்லையும் விவிதமான அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுல் பவுலாக மாறினார். சவுலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு ராஜரீக அடையாளமுடைய, ஏன்னா அவர் தான் முதல் ராஜா இல்லையா, இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா சவுல்.
அதாவது பழைய ஏற்பாட்டில் அதே பேரை நினைவு கூர்ந்து தான் அவங்க அம்மா அப்பா நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான அப்போஸ்தலனுக்கு அந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஏன்னா அவரும் பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ளவர் தான். ஸோ அதனால அந்த ஒரு முதல் ராஜாவுடைய பேரை வைப்போம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ சவுல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் ஒரு ராஜரீகம் உடையவர்னு அர்த்தம். ஆனால் பவுல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு, ராஜா கிடையாது, சிறுமைப்படுத்தப்பட்டவன் அர்த்தம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுலுக்கு என்ன இருந்துச்சு? அவ்வளவு பெருமை, அவ்வளோ மேட்டிமை. ஏன்னா நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் பவுல் வந்த உடனே, பவுலை மாறினதுக்கு அப்புறம் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், என் ஜீவனையும் நான் ஒரு பொருட்டா நான் நினைக்கல, ஏசப்பாக்காக எல்லாத்தையும் நான் இழக்க தயாருன்னு சொல்லி தன்னை முழுசுமாய் அர்ப்பணித்து, அதாவது நான் ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்ற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிற ஒரு நிலைமைக்கு அவர் வருகிறார். காரணம் என்ன? அவருடைய பேருடைய அர்த்தமே அதுதான், தாழ்த்தப்பட்டவன். தாழ்த்தப்பட்டனா தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்ட மனுஷன், ஹம்பிள் பர்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை நம்ம அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படி சவுலா இருக்கும்போது என்ன பண்றாருங்க? எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஏசப்பா விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளையும் பிடிச்சி எல்லாரும் என்ன பண்றாரு? அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, அவங்கள ஜெயிலில் தூக்கி போடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய ஊழியமே என்ன ஆகுதுங்க? மாறிடுது. என்னவா மாறுதுங்க? தாழ்மை உள்ளவரா, அவர் எல்லாரையும் நேசிக்கிறவரா, அப்படியே அவருடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அடையாளமே மாற்றப்படுகிறது. சரிங்களா? இப்போ இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நம்முடைய அறியாமையிலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் இவங்க எல்லாமே வைத்ததான இந்த பெயர்களை நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம தேவனுடைய சமூகத்தில் சொல்லி நம்ம அதை கேன்சல் பண்ணோம். அது மேலே இருக்கிறதான நான் சொன்னேன் இல்லைங்களா, அதோடு கூட சாபங்கள், அதோடு கூட தீமையின் உடன்படிக்கைகள், தீமையின் பொருத்தனைகள் அந்த பெயரோடு மறைந்திருக்கும். நான் ஏற்கனவே நம்ம இது 2வது நாளில் பார்த்தோம் இல்லையா, நிலத்திலும் பெயரிலும் மறைந்திருக்கிற சாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது நிலத்தில் இருக்கிற காரியங்களை தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். பெயரை பற்றி நம்ம அவ்வளோவா பார்க்கல. இன்னைக்கு தான் நம்ம பெயரை பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது எல்லாவற்றையுமே தேவ சமூகத்தில் நம்ம சொல்லணும். உங்கள் பெயர் என்னவோ அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா விசாரிச்சு பாருங்க. இல்லைன்னா தேவ சமூகத்தில் போய் கேளுங்க, ஏசப்பா என்ன நோக்கத்துக்காக எங்கள் அம்மா அப்பா எனக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் உங்கள் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், ஏசாயா 62:2 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நீங்கள் ஒரு புதிய நாமம் உம்முடைய வாயினால் சொல்லி நீங்கள் என்னை அழைப்பீங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த பெயர் என்ன குறித்து நீர் அடையாளத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வச்சிருக்கிற பெயரை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி பெயர்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முற்பிதாக்களுடைய பலிபீடங்களோடு இணைக்கக்கூடிய ஒரு லிங்க் மாதிரி அது செயல்படுகிறது பெயர்கள். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பெயர்கள் என்ன பண்ணப்படணுங்க? மாற்றப்படணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த உங்களுடைய குலதெய்வ பேர் இதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக மாற்றிடுங்க. சரிங்களா? சீக்கிரமாக மாற்றுங்க. எவ்வளவு மாற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் அந்த மாதிரி குலதெய்வ பெயர்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா சீக்கிரம் மாற்றுறதுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, அதற்காக ஜெபிங்க. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரர் மட்டும் ரீசெண்டாக அவங்க அந்த பேரை மாற்றிருக்காங்க. கவர்மெண்ட்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம், அது பெரிய ஒரு சிரமமான காரியம்லாம் கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஒரு சில காரியங்களை நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஸோ மாற்றிக்கொள்வது நல்லது. ஸோ பெயர் மாற்றப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பழைய அந்த பெயரோடு இருக்கிறதான எல்லா உடன்படிக்கைகளையும் நம்ம உடைச்சி அதிலிருந்து நம்ம வெளியே வருகிறோம். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது. இப்போ பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? இப்போ நம்ம மறுபடி பிறந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம் பரலோகம் என்னை குறித்து ஒரு புதிய பெயர் ஒன்று வைத்திருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி தேவன் என்னை ஒரு புதிய பெயரை சொல்லி அழைக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். ஸோ ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த புதிய நாமத்தை தான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். கர்த்தாவே, என்ன குறித்து நீங்கள் வச்சிருக்கிற பெயர் என்ன?
அந்த பெயரினுடைய அர்த்தத்தோடு அதோடு இருக்கிற அடையாளம், அதோடு இருக்கிற உடன்படிக்கை, அதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். பாருங்க, ஏசாயா 56:5 ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா 56:5, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஸோ அவங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அழிவில்லாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ ஏன்னா மற்றவங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மளை ரட்சித்ததுக்கு அப்புறம் நம்ம அவருடைய மகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். மகளாக மாற்றப்பட்டோன்னே வேற யாரோ வச்ச பேருனால இல்லை, அவருடைய மகனாய் நான் மாறினதுக்கு அப்புறம் அப்பா எனக்கு என்ன பேரை வச்சிருக்கிறாரு, அப்பா எனக்கு என்ன பேரை வச்சிருக்கிறாருன்றதை நம்ம அறிந்து அந்த பெயரை தான் நம்முடைய அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்ம அறியப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அதற்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். பாருங்க, இங்க இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. ஆமோஸ் 9:11-12. இங்க தாவீதின் கூடாரத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை அப்போஸ்தலர்ல நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15:16-17. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த இயேசு ரட்சகர் வந்தவர் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் சொந்தம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வாக்குத்தத்தம் எப்படி இருக்குன்னா, வெறும் இஸ்ரவேலை ரட்சிக்க மாத்திரம் இல்லை, உலகம் அனைத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி அவர்கள் எல்லாருக்கும் ஒரே பேரை நான் என்ன பண்ண போறேன், நான் கொடுக்க போறேன். பாருங்க, மற்ற மனுஷன் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும். அப்போ தேடும்படிக்கு என்ன பண்றாருங்களா, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிற எல்லாருக்குமே ஒரு அடையாளமும் அவங்களுடைய உடன்படிக்கை என்ன பண்ணப்படுதுங்க, மாற்றப்படுகிறது. ஸோ அப்போ கர்த்தர் நம்மளை ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் நம்மளை இணைச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இரத்த வழியில் வர்றதான அந்த பெயரை தாண்டி நமக்கு வேற ஒரு பெயரை கர்த்தர் கொடுக்குறார். சரிங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கலையோ, உங்களுக்கு ஒரு பேர் கண்டிப்பாக பரலோகத்தில் தேவனால் உங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்மளுடைய இந்த பெயரை மாற்றுறது அப்படின்றது இது சும்மா நம்ம ரெக்கார்டில் பேரை மாற்றுறது மாத்திரம் இல்லை. சரிங்களா? ஆதார் கார்டுலையும் ரேஷன் கார்டுலையும் மாற்றுறது மாத்திரம் இல்லை. இது உண்மையாலுமே ஒரு ஆவிக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி பெயரிலே நிறைய காரியங்கள், அடையாளங்கள், உடன்படிக்கைகள், ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. தீமையான பெயராக இருக்கும் பொழுது அதோடு கூட அது அநேக சத்ருவின் கிரியைகள் குடும்பத்திற்குள் நுழைவதற்கு வாசலாக அந்த பெயர்கள் செயல்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய சர்நேம் ஒரு வேளை மாற்றப்பட முடியாமல் இருக்கலாம். ஏன்னா சர்நேம் இப்போ ஒருத்தருடைய ஃபேமிலியில் அவங்களுடைய மூதாதையர்கள் இறந்துட்டாங்க. ஆனால் மூதாதையருடைய அந்த பெயரே இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அன்றைக்கி 2ஆம் நாள் பேசும்போது சொன்னேன், ராவ் அப்படின்னு இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் பேர் ரமேஷ் ராவ், அவங்களுடைய அந்த ராவுன்றது அவங்களுடைய சர்நேம். அவங்க ஒய்ஃபு கல்யாணம் பண்ண அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பேர் வச்சு அவங்களையும் ராவ் சொல்லுவாங்க. அப்புறம் பிள்ளைங்க பிறந்தால் அவங்களுக்கு ராவுன்னு. ஸோ ராவுன்றது அவங்களுடைய குடும்பத்தினுடைய குடும்ப பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ அதை மாற்ற முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு அது தலைமுறையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் மாத்திரம்தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஒரு சிலரால் அந்த மாதிரி பெயரை மாற்ற முடியாத ஒரு வசதி இருக்கலாம். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும், என்னுடைய பெயர் என்ன ஆண்டவரே? ஏன்னா என் பெயரில் ஒரு நாளும் நான் தீமையை என் பெயரில் அனுமதிக்க நினைப்பட மாட்டேன், விட மாட்டேன். யூ ஹாவ் டு டிட்டர்மைன் தட். நீங்கள் அதை ஒரு தீர்மானமாக இருக்கணும். என் பேரில் ஒரு தீமை மறைஞ்சிருக்க நான் என்ன பண்ண மாட்டேன்,
அனுமதிக்க மாட்டேன். என் பேர் நிமித்தமா என் குடும்பத்துக்கு தீமையின் வாசல் திறக்கப்பட்டிருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாருமே சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? நம்ம குடும்பத்தின் மூலமாய் வந்ததான பிசாசின் தாக்கம் நம்முடைய அடையாளமாய் இருக்க விடக்கூடாது. குடும்பத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் அறியாம வச்ச அந்த பெயரு நம்மளுடைய அடையாளமாக இருக்க நம்ம அனுமதிக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா நம்மளே பிசாசுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்கறதா இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த காரியங்களை நம்ம செய்யணும். அப்போது நம்முடைய வீட்டினுடைய பெயரை நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் மாற்றலாம். கர்த்தாவே என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பெயரை கொடுங்க. என்னுடைய வீடு வந்து விடுதலையின் வீடு, சமாதானத்தின் வீடு, இப்போ பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு அப்படின்றத அர்த்தம். பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி நிறைய பைபிள்லேயே நிறையா இடங்களுக்குமே ஒரு சில அர்த்தங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வீடை வந்து நம்ம ரீடெடிகேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஹெவனில் ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த ஹெவனோட ரெஜிஸ்ட்ரி இப்படி தான் தேவன் நமக்கு கொடுக்குற பெயரை தான் அவங்க அதில் பதிவிடுகிறாங்க. சரிங்களா? ஸோ பிசாசு என்னென்னலாம் இதில் மறைச்சி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, இந்த மாதிரி நம்ம பெயர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பெயரில் மறைமுகமான ஒரு சில உடன்படிக்கைகள் இருக்கிறது. அதாவது இந்த உடன்படிக்கைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் எங்கள் தாத்தாவோ பூட்டனோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் செய்த உடன்படிக்கை அந்த பெயரில் மறைஞ்சிருக்கோம். அந்த பெயரை ஒரு சென்டிமெண்டலாக எங்கள் அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ எனக்கு வச்சுட்டாங்க. அது வச்ச உடனே என்ன ஆகிடுதுங்க, அந்த பெயரோடு தொடர்பு இருக்கிறதான எல்லா தீமையின் உடன்படிக்கைகளும் பொருத்தனைகளும் என்ன ஆகிடுதுங்க, அப்படியே எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போது நிறைய நேரங்களில் இந்த பெயரிலே மறைந்திருக்கிற இந்த உடன்படிக்கைகளை குறித்து நம்ம அறிவற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அதுலேயும் நம்முடைய முற்பிதாக்கள் அறியாமல் இதை செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. இப்போது ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்தாலும் நீங்கள் அவங்கள போய் எதுவும் சொல்லலாம் முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய சமூகத்தில் அதற்காக நம்ம ஜெபிக்கணும். பெயரின் நிமித்தமாக அந்த பெயரில் மறைஞ்சிருந்து வந்திருக்கிற தீமையின் உடன்படிக்கைகள், தீமையின் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வெளியேறணும்ப்பா. நீங்கள் உங்கள் வாயினால் என்ன பேரை சொல்லி அழைக்கிறீங்களோ அந்த பேரில் என்ன ஆசீர்வாதமோ, என்ன நன்மையோ, என்ன உடன்படிக்கையோ, என்ன மேன்மையோ, என்ன அடையாளம் வச்சுருக்கிறீங்களோ அதுவே என்னுடைய வாழ்க்கையின் பாகமாக மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததாக இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கமே அந்த குடும்பத்தின் பெயராக மாதிரி இருக்கும். கடங்காரன் வீடு, கந்துக்காரன் வீடு. அவன் என்ன பண்ணுவான்னா அவன் ஒருவேளை கந்துக்கு விட்டு அவர் சம்பாதிக்கிறவராக இருப்பார். சரிங்களா? இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். அவங்க குடும்பமாக ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க, அது யாருக்குமே பிடிக்காததாக இருந்திருக்கலாம். அதை வச்சு அவங்க வீட்டுக்கு என்ன வச்சுருவாங்க, ஒரு பேரை வச்சுருவாங்க. என்னது? சண்டைக்கார வீடு. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சண்டைக்கார வீடு. ஸோ இதெல்லாம் வேடிக்கையாக, அதாவது அவங்க வேணும்னு பேர் வைக்க மாட்டாங்க, வீட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் அந்த பேரை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுவே அடையாளமாக அந்த குடும்பத்திற்கு மாறிவிடுகிறது. ஸோ அந்த மாதிரி வேற ஒருத்தங்க நம்மளை பார்த்து ஏதோ ஒரு பேரை சொன்னாலும் அது நிமித்தமாக தாக்கங்கள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதையும் கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். அப்போது மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறாங்களோ அது என்னுடைய அடையாளமாக இருக்க போவது இல்லை. என் தேவன் என்னை குறித்து என்ன சொல்கிறீங்களோ, கர்த்தர் என்ன குறித்து என்ன தீர்மானிக்கிறீங்களோ, நானும் என்னுடைய சந்ததியும் என் தலைமுறையும் எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு வாழணும் நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ அதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்க வேண்டுமே ஒழிய சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் குடும்பத்தினுடைய காரியங்களை வைத்து எங்களுடைய பெயர்கள் தீர்மானிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னா, வெளியில் நம்மளை குடும்பத்தை பற்றி சொல்லப்படுற பெயரையே நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாகவே, அது ஒரு அழுத்தம் தாக்கமாகவே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஏற்படும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த இந்த பெயர் மாற்றப்படுவது எல்லாமே வெறுமனே சும்மா ஒரு அடையாளத்துக்காக மாத்திரம் இல்லை, ஆவி மண்டலத்தில் இது பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்துகிறது. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஏற்கனவே பெயர் உங்களுக்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த பெயரினுடைய அர்த்தத்தை பாருங்கள். அதில் தீமை ஏதாவது இருக்குது, மறைஞ்சிருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் தேவ சமூகத்தில் கேளுங்க. கர்த்தாவே இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும், நீங்கள் எனக்கு கொடுக்குற புதிய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வேடிக்கைக்கும் கிண்டலுக்கும் 1000 பேர் வச்சுக்கலாம், செல்ல பேர் வச்சுக்கலாம், அந்த பேர் இந்த பேர்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ஆவி மண்டலத்தில் நம்மை குறித்து சொல்லப்படுகிற பெயர் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
சரிங்களா? அப்போ பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த காலத்தை வைத்து தான் உங்களுடைய பெயரை அவன் தீர்மானிக்கிறான். ஆனால் தேவன் உங்களுடைய வருங்காலத்தை வைத்து உங்களுடைய பெயரை தீர்மானிக்கிறார். நான் சொன்னேன் இல்லைங்களா, சாராய் அப்படின்றது அது அவங்களுடைய அம்மா அப்பாவும் அவங்களுடைய ஆட்களும் பார்த்து வச்சது. ஆனால் சாராள் அப்படின்றது அவர் தேசத்துக்கே தாயாக இருப்பாள்னு சொல்லி தேவன் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு 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 தொலைதூர பார்வை அந்த நோக்கத்தோட கர்த்தர் என்ன பண்றாருங்க, சாராளுக்கு பேரை கொடுக்குறார். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பேர் அப்படி தான் மாத்துறார். யாக்கோபு என்னவா இருந்தான், அவன் என்னவா மாற்றப்படுகிறான். ஸோ அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பழங்காலத்தை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா பழைய பேர்லேயே இருக்கணும். புதிய காலங்களை புதிய காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிற நன்மைக்குரிய காரியங்களை வாழ்க்கையில் உண்டாகணும்னா அவர் எனக்கு கொடுக்கிற புதிய நாமம் என்மேல் தரிக்கப்பட வேண்டும். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேரை வைக்கிறது இனிமேல் ஒருவேளை திருமணமாக போகிறவங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்க போகிறவங்க, பிள்ளைகளை பேர் வைக்கிறதுல எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா காமனான ஒரு பேருங்க அப்படிலாம் நீங்கள் வைக்காதீங்க. சரிங்களா? ஒரு அர்த்தம் தேடுங்க. அந்த அர்த்தம் நீங்கள் பிப்ளிக்கலாக தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, பிப்ளிக்கலாக வைக்கிறது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் சமஸ்கிருத எழுத்துக்கள்லாம் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அர்த்தம் உள்ள பெயர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன பேர் வச்சாலும் தேவன் உங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சாலும் உங்கள் பிள்ளையை குறித்த எதிர்காலம் தேவன் என்ன குறித்திருக்கிறார் அப்படின்றத கண்டிப்பாக பெற்றோர்கள் என்ன பண்ணணுங்க, நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்போது நம்ம இவ்விதமாக நம்மளுடைய பெயர் தேவனுடைய விருப்பத்தின்படி இணங்கி அதோட நம்ம அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தின் திட்டங்களுக்கும் நம்ம என்ன மாறிடுறோங்க, பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். இல்லைன்னா நம்ம அப்படியே டீவியேட் ஆகிக்கிட்டே இருப்போம். நம்மளால பரலோக திட்டத்தோடு ஒத்து போகிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேர்லேயே குழப்பம் வந்துருச்சு. அதனால் இப்போ பேரை நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு பரலோகத்தினுடைய அந்த தீர்வின்படி நமக்கு பெயர் இருந்துச்சுன்னா நம்மளால் பரலோக திட்டத்தோடு எசைஞ்சு நடக்கிறது நமக்கு சுலபமான ஒரு காரியமாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் மறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது நான் சொன்ன மாதிரி இந்த பெயர்களிலே, அதாவது உங்களுக்கு இந்த முற்பிதாக்கள் குலதெய்வத்தினுடைய பெயர், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது குலதெய்வம் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க மூதாதையரில் இருக்கிற யாரோ ஒருத்தரை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சாமியாக கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, ஒரு விக்கிரகம் இருக்குன்னா அந்த விக்கிரக பேரில் ஒரு மனுஷன் இருந்திருப்பார். அந்த மனுஷன் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பார். அவர் செத்து போயிருப்பார். அவர் செத்து போனதுக்கப்புறம் அவர் கல்லறையில் போய் கும்பிட்டுருப்பாங்க, அவர் சுடுகாட்டில் போய் கும்பிட்டுருப்பாங்க. அப்புறம் அவருடைய பேர் அவரையே என்னவா மாற்றிடுவாங்க, ஒரு சாமி. அவர் கையில் ஒரு கத்தியை கொடுத்து அவருக்கு ஒரு பெயிண்ட் அடித்து விட்டு பொட்டுக்கிட்டுலாம் வச்சு அவருக்கு ஒரு சிலையை செஞ்சு அவரை சாமியாக மாற்றிடுவாங்க. இப்படி தான் இந்த பெயர்கள் எல்லாமே உருவாகிறது. ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி பெயர், அதாவது இந்த குலதெய்வ பெயர்கள் இருந்தால் கண்டிப்பாக அதோடு கூட விக்கிரக வல்லமைகள், மாந்திரிக வல்லமைகள், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி தீமையின் உடன்படிக்கைகள் மறைந்திருக்கிறது. கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சில பேர்லாம் லிட்டரலாகவே அந்த விக்கிரகத்தை பேர் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், மாற்றுங்க. தேவ சமூகத்தில் கேளுங்க, அதுக்கு உதவி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்கிற மனுஷங்களை எழுப்புவாங்க. உங்களுக்கு ஆலோசனை தருகிற மனுஷங்களை கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயமாக தருவார். அந்த பெயர் மாற்றப்பட வேண்டும். இல்லைன்னா அந்த ஆவி மண்டலத்தில் உங்களுடைய பெயர் இன்னும் தீமையின் வாசலாக தான் பார்க்கப்படும். ஏசாயா 62:6 நம்ம வாசிச்சிருவோம். ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாக இருந்து ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. ஸோ அப்போ குடும்பத்தின் மேலே நம்ம ஏற்கனவே இது ஜாமக்காரன் அந்த காவல்காரர்களுக்கு இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கணும், கர்த்தாவே நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய தயவு உண்டாகும் அளவும், எங்களுடைய பெயர் வழியாக இந்த தீமை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் அளவும் நாங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, நாங்கள் அமைதலாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ நம்மளுடைய குடும்பத்திற்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நல்ல பேரா, அதாவது கோவத்தெல்லாம் நம்ம திட்டுவோம் இல்லையா, எரும மாடு அது இதெல்லாம் திட்டுவாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையும் கூட நம்ம என்ன பண்ணணுங்க, தவிர்த்து கொள்ள வேண்டும். கோவத்தில் அது வர்றது ஒரு 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 சகஜமான ஒரு விஷயம்தான்.
ஏன்னா நமக்கு அப்படியே பழகி போச்சு. அந்த கோவத்தில் என்ன திட்டுறதுனே தெரியாமல் எரும மாடு அப்படி இப்படின்லாம் ஏதோ ஒன்று திட்டுறோம். ஆனால் அது அது வந்து உண்மையாலுமே அவங்க அந்த அந்த திடீர்னு இப்போ நீங்கள் எரும மாடுன்னு சொன்னோன்னு எரும மாடாக மாறிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கோவத்தை நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாலுமே இது ஆவி மண்டலத்தில் நம்மள அறியாமலே இப்போ பிள்ளைகளை குறித்தோ மற்றவங்களை குறித்தோ நம்ம இந்த மாதிரி பேசப்படுகிற வார்த்தைகள் ஆவி மண்டலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த அவமானத்தோடும் நிந்தையோடும் இணைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள், நேம்ஸ் தட் ஆர் linked with shame and mockery. அவமானத்தோடும் நிந்தையோடும் இணைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சில பெயர்கள். ஸோ இந்த பெயர்கள் எல்லாவற்றும் இருக்கிறதான அந்த அவமானங்கள், நிந்தைகள். இப்போ யாபேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, யாபேஸ் அப்படின்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பேரை அவர் பேரை மாற்றிக்கல, ஆனால் அந்த பேரோடு இருக்கிற தாக்கத்தை மாற்றப்படும்படி ஒரு ஜெபத்தை அவர் எடுக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவருக்கு பதில் தருகிறார். அப்போ புதிய அடையாளம் நமக்கு தேவை. அந்த பேர் மூலமாக ஒரு அடையாளம் வந்திருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம புதிய அடையாளத்தை கேட்கணும். ஏசப்பா, எனக்கு என்னுடைய பேருக்கு ஒரு அடையாளம் நீங்கள் தாங்க. ஏன்னா நான் இப்போ என்னுடைய பேருக்கு ஒரு வேளை ஏதாவது இப்போ யாபேஸ் மாதிரி பேருக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா தேவ சமூகத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, நம்ம கேட்கணும். சரிங்களா? சங்கீதம் 139:14 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அப்போ ஆண்டவர் என்ன ரொம்ப ஆச்சரியமாக என்னை உருவாக்கி இருக்கிறார். நான் உருவாக்கும் போதே என்ன பண்ணியிருக்காருங்க, என்னுடைய பெயரையும் அவர் தந்திருக்கிறார். ஸோ அந்த பெயரை தான் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததா, ஒரு சில பெயர்கள் சொல்லப்படும் பொழுதே அந்த பெயரில் மறைந்திருக்கிறதான பயத்தின் வல்லமைகள், புறக்கணிப்பின் ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன், புறக்கணிப்பின் ஆவிகள், இது எல்லாமே அந்த ஆவி மண்டலத்தில் அப்படியே செயல்படுகிறதாக இருக்கிறது. சரிங்களா? ஒரு சில பெயர்களிலே பயம், ஒரு சில பெயர்களிலே ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன், அந்த மாதிரி தாக்கங்கள் இணைந்திருக்கிற பெயர்களும் ஆவி ஒரு சில பெயர்கள் இருக்குது. அந்த பெயரை சொல்லி கூப்பிட ஆவி மண்டலத்தில் அந்த தாக்கங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் மறைந்திருக்கிற பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். அடுத்ததாக நம்ம தேவனுக்கு பிரியமான நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்பி அந்த பெயர் மாற்றத்துக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சர்ச்சில் நிறைய பேர், அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே பிள்ளைகள் பெற்றெடுத்திருப்பாங்க அவங்க. ஸோ பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே பெற்றெடுத்திருப்பாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் பிள்ளைகளையும் கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணப்படுறாங்க, நம்ம சர்ச்சில் அவங்கள டெடிகேட் பண்ணணும். அவங்கள தேவனுக்காகன்னு சொல்லி நம்ம அவங்கள இப்போ பொதுவாக இப்போ நம்ம ஏசப்பாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்தோன்னு என்ன பண்ணுறோம், குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுறோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் நீங்கள் எல்லாம் குடும்பமாக பிள்ளைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அவங்கள பிரதிஷ்டை தேவ சமூகத்தில் பண்ணணும். கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் முன்னாடி தேவ சபையில் ஊழியக்காரர்கள் மத்தியில் அதை பண்ண. ஒருவேளை ஒரு சிலர் நம்ம சர்ச்சில் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணல அப்படின்னா குடும்பமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் குடும்பமாக முன்னாடி வாங்க, உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இவர்களும் இவருடைய குடும்பமும் தலைமுறையாய் ஏசப்பாவுக்கு உரிய குடும்பமாக இவங்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னு ஊழியக்காரங்க உங்களை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஒரு சடங்குலாம் கிடையாது. சரிங்களா? நம்ம தேவனுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆவி மண்டலத்தில் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறோம். சபையாக இணைஞ்சு தேவ பிள்ளைகள்லாம் இணைஞ்சு ஆவி மண்டலத்தில் ஒரு டிக்ளரேஷனை கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, இவர்களை பிசாசு எந்த விதத்திலும் தொட முடியாது, இவங்க ஏசப்பாவுக்கு சொந்தம், இவங்க வேற எங்கேருந்து பிறந்து வந்திருக்கலாம், ஆனால் இப்போ இவங்க இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆகையினாலே இவங்களுடைய ரத்தம், இவங்களுடைய பேர், இவங்களுடைய பூர்வீகம் எல்லாம் என்ன பண்ணப்படுது, மாற்றப்பட்டு ஏசப்பாவோடு அவங்க இணைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி பப்ளிக்னா உங்களுடைய சபை முன்னாடி வந்து அந்த பொருத்தனை செய்து அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளும் என்ன பண்ணணும், ரீடெடிகேட் பண்ணணும். நம்மளை மறு பிரதிஷ்டை பண்ணி தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க நம்ம அர்ப்பணிக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு சில பெயர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய தேக்க நிலை அப்படியே உண்டாயிருக்கும். ஒரு சில பேர் இருக்கிறனாலேயே அவங்களால முன்னேறவே முடியாது, அப்படியே ஸ்டாக்னண்ட்டாகவே அவங்க இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி அர்த்தமற்ற பெயர்கள், அந்த பேருக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கே இருக்காது, எந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தமுமே இருக்காது.
இப்போ ஃபேன்சியாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பேரை வச்சுருவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு அர்த்தமற்றவர்களாக, அதாவது அவங்களால ஸ்பிரிச்சுவலாக எதுவுமே ரிலேட் பண்ணவே முடியாது அவங்களால. சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர்கள் குறித்து ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் அந்த தீர்க்க தரிசன நோக்கத்தோட, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ப்ரொஃபட்டிக்கல் இன்சைட் நமக்கு வேணும். என்ன அப்படின்னா, இப்போ சாராள் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆபிரகாமுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு, இஸ்ரவேலுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது, பவுலுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது, யோசுவாக்கு ஒரு அர்த்தம் இருந்தது இல்லைங்களா. இந்த மாதிரி அர்த்தமுள்ள ஆவி மண்டலத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவனிடத்திலிருந்து வருகிற பெயர்களை நம்ம தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு நம்ம வைக்கணும். சரிங்களா? அந்த பெயரை சொல்லி நம்ம கூப்பிடலாம். அந்த பெயரை நம்முடைய பிள்ளைகளுடைய செல்ல பெயராக வச்சு, ஏன்னா செல்ல பேரை தான் என்ன பண்ணுவோம், அடிக்கடி கூப்பிடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம கூப்பிடுறதுல அதில் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் அதில் உண்டாகுது. நான் சொன்ன மாதிரி அந்த பெயரோடு, தேவன் கொடுக்குற பெயரோடு நம்ம கூப்பிடும்போது அதில் ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதில் தேவனோட உடன்படிக்கை அதோடு மறைந்திருக்கிறது. சரி, எப்படி நம்முடைய குடும்பத்தை இந்த காரியங்களில் இந்த தீமையின் வாசல்கள், பெயர் என்கிற தீமையின் வாசலில் நம்ம எப்படி நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்வது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவது, உங்களுடைய அடையாளம் உங்கள் அம்மா அப்பா வச்ச பேரில் கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்றதை நீங்கள் தினந்தோறும் டிக்ளேர் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கு இல்லையா, குடும்ப ஜபத்தில் பிள்ளைகளும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி, உங்களுடைய அடையாளம் உங்களுடைய அம்மா அப்பாவின் இடத்திலிருந்து வரவில்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு புதிய அடையாளத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி தினந்தோறும் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய ப்ரேயரில் கம்பல்சரி அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும், சத்தமாக சொல்லி நீங்கள் அதை ஜெபிக்கணும். ஏன்னா அது அசுத்த வல்லமைகள், கண்காணிக்கிற வல்லமைகள் எல்லா காதுகளுக்கும் அது போய் கேட்கணும். சரிங்களா? நீங்கள் அதை சத்தமாக அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். என்னன்னா, என்னுடைய அடையாளம் என்னுடைய முற்பிதாவோ, எங்களுடைய அம்மா அப்பாவோ, எங்களுடைய மூதாதைகளுடைய வழிமுறையில் வந்த எதுவுமே என்னுடைய அடையாளமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் மறுபடி பிறந்திருக்கிறேன்றதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அடுத்ததாக, நம்மளுடைய பழைய பெயர்களுக்கு இருக்கிறதான அந்த பழைய பெயர்களையே நம்முடைய அடையாளமாக இருக்கிறத மாற்றிட்டு நம்மளுடைய வாயில் வருகிறதான வார்த்தைகள் அந்த நல்ல பெயர்களாக இருக்கணும். அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சண்டை போடும்போது, கோபத்தில் திட்டும் போது, அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ எனக்கு எப்போ கோபம் வரும்னா, கார் ஓட்டிகிட்டு போகும்போது எவனா ஒருத்தன் குறுக்கில் வந்தானா எரும மாடு மாதிரி நடுவில் வரான் பாரு அப்படின்னு திட்டுவோம். ஸோ அவன் யாருன்னே நமக்கு தெரியாது, அவனை அந்த மாதிரி நம்ம திட்டுவோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே தேவ சமூகத்தில் நம்ம தெய்வ சமூகத்தில் அதெல்லாம் ஒப்புரவாகணும். அந்த மாதிரி நம்மளுடைய யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கு என்ன பேர்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவரை நம்ம ஒரு சாபமான ஒரு தீமையான ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம சொல்வதில் அதுவுமே பிசாசுக்கு ஒரு வாசலாக இருக்குது. நம்ம அப்படி செய்யக்கூடாது. அடுத்ததாக, நம்ம அந்த புதிய பெயர், கர்த்தர் நமக்கு கொடுக்குற புதிய பெயரை வைத்து நம்ம ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பணும். அந்த பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இந்த பெயரை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறீங்க, இதனால நான் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறீங்க, இதுதான் என்னுடைய அடையாளம், இதுதான் என்னுடைய உடன்படிக்கைன்னு சொல்லி நம்மளுடைய கர்த்தர் நமக்கு கொடுக்குற புதிய பெயர். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஜெபிங்க கண்டிப்பாக. இது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இது பெயருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் அது. அதனால் நீங்கள் எல்லாருமே, ஒருவேளை உங்களுடைய முற்பிதாக்கள் ஏதாவது ஒரு விக்கிரக பேரோ, இல்லை ஏதோ அர்த்தமற்ற, இல்லை தீமையான அர்த்தம் உள்ள பேரோ, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல பேரை வச்சுருந்தா கூட நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன கேட்கணும், ஏசப்பா எனக்கு நீங்கள் என்னை என்னன்னு நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, இப்போ அந்த பேர் எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. நிச்சயமாக வெளிப்படுத்துவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வசனத்திலிருந்து ஒருவேளை பிப்ளிக்கல் நேமாக இருந்தால் அதை நிறைய பேர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அந்த சத்தம் கேட்கும், கனவுல அந்த பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதங்களிலே கர்த்தர் அந்த பெயர்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். சரிங்களா? ஸோ அதனாலே நம்ம ஒரு புதிய பலிபீடத்தை அந்த பெயரில் நம்ம கட்டி எழுப்ப வேண்டும். அடுத்ததாக, ஒருவேளை நம்மளுடைய பழைய பெயர் இருக்கு இல்லையா, ஒருவேளை இப்போ பெயரை மாற்றிருப்போம், இல்லை தீமையான ஒரு விஷயத்தை சொல்லியே நம்மளை கூப்பிட்றாங்க. நம்மளை கூப்பிடும்போது அந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னா அவங்கள பார்த்து எரிஞ்சு விழாமல் பொறுமையோடு என்ன பண்ணணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லைங்க, என்னுடைய பெயரை மாற்றியாச்சு, என்னுடைய பெயர் இது, என்னுடைய அதை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே
கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக சொல்ல நம்ம பழகணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததா, கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன அந்த காரியங்கள், உங்களுடைய வீட்டை குறித்து, உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணுங்க, உங்களுடைய வாசக்கதவுகளில் இது இன்னாருடைய வீடு. இப்போது எனக்கு தெரிஞ்ச எனக்கு நல்ல ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பத்தார், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கர்த்தர் அந்த வீட்டை கொடுக்கும் போதே கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னா, அது மக்கள் வந்து உள்ளே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தாராம். அதனால் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பேரே நோவாஸ் ஆர்க், நோவாவின் பேழை அப்படி தான் அவங்க வீட்டுக்கு பேர். வெளியில் அவங்க அந்த இதில் வந்து கல்வெட்டு மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க, நோவாவின் பேழை. ஏன்னா நோவாவுடைய பேழைக்குள்ளே போனவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு பெயரை வச்சுக்கலாம். தேவனிடத்தில் கேளுங்க, எங்கள் குடும்பத்தினுடைய பெயர் என்ன? அது நீங்கள் ஒன்றில் சின்னதாக உங்கள் வீட்டு வாசப்படியில் நீங்கள் வைக்கலாம். அதுதான் உங்களுடைய குடும்பத்தினுடைய பெயர். இதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பேரெல்லாம் ஒரு என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆவி மண்டலத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த குடும்பம் எந்த குடும்பம், இந்த பூர்வீகம் எந்த பூர்வீகம், எங்கேருந்து இந்த குடும்பத்தார் வராங்க, எங்கேருந்து இவங்க செயல்படுறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுடைய வீட்டு எங்களுடைய அஸ்தம்பட்டியில் இருந்தது எங்களுடைய வீடு. அதுக்கு எங்கள் தாத்தா வச்ச பெயர் வந்து லஹாய் ரோய். லஹாய் ரோய் அப்படின்றது எங்களுடைய வீட்டினுடைய பெயர். ரொம்ப நாள் இருந்தது, அப்புறம் கேட்டு பெயிண்டிங்லாம் அடிச்சு அதெல்லாம் மாற்றியாச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, லஹாய் ரோயி அப்படின்றது எங்களுடைய அந்த பெயர். எங்களுடைய அம்மாவுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தா அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா பெனியல் இல்லம் அப்படின்னு இருக்கும், பெனியல் இல்லம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அந்த குடும்பத்தாருடைய பெயர்களே அதுதான் அவங்களுடைய ஆசீர்வாதம். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை எல்லாமே அதில் மறைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அது உங்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். இப்போது நம்ம என்னென்னா நம்முடைய பெயரில் என்னென்ன தீமையெல்லாம் மறைஞ்சிருக்கிறது நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை தீமையின் பெயர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் தேவ சமூகத்தில் அதை கேளுங்க. தேவன் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். பெயர் மாற்றத்தையும் கர்த்தர் சொல்லுவார், என்ன புது பெயரையும் கர்த்தர் சொல்லுவார். அடுத்து ரெண்டாவதா, ஒருவேளை அறியாமையிலேயோ இல்லை நம்ம தெரிஞ்சோ ஒரு சில பெயர்களை என்ன பண்ணியிருப்போம், வேடிக்கைக்காக செல்ல பேருன்னு சொல்லி அர்த்தமற்ற பெயர்களை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். சரிங்களா? பிள்ளைங்களை வந்து இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து விரல் சுப்பிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விரல் சுப்பி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. பெரியவனானாலும் அவனை விரல் சுப்பி தான். அந்த பெரிய பையன் அவன் காலேஜ் போயிட்டு இருப்பான், அவனை விரல் சுப்பி அப்படின்வாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படணும். அந்த மாதிரி நம்ம பெயர், அதுவும் வீட்டில் சின்ன வயசில் அப்படி நம்ம பெயர் வச்சு கிண்டலுக்கு சொல்லலாம். ஆனால் அதுவே அந்த பிள்ளைகளை சொல்லி கூப்பிடுற பழக்கமாக நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்து மூன்றாவதாக, நம்மளுடைய நம்ம புதிய நாமம், கர்த்தர் நமக்கு வைக்கிற புதிய நாமம் தான் நம்மளுடைய மரபுனுடைய, அதாவது அந்த காட்லி லெகசியினுடைய ஆரம்பமே அதில் தான் இருக்குது. அந்த பெயர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறதே. சரிங்களா? இப்போ என்னுடைய பெயரினுடைய அர்த்தம் என்னவோ அதுதான் என்னுடைய லெகசி, என்னுடைய குடும்பத்தின் மரபு அதுவாக தான் இருக்கணும். கம்ஃபர்ட், இப்போ மனோவானா ஆறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட், அந்த ஆறுதல் என் குடும்பத்தினுடைய மரபாக இருக்கணும். அது அப்படியே என்னுடைய ரத்தத்தில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த பேரை சொல்ல சொல்ல எனக்கு அந்த அர்த்தம் அப்படியே அந்த 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 தாக்கம், அந்த பெயருடைய தாக்கம் எனக்குள்ளாக அப்படியே மறைந்திருக்கிறதாக இருக்கிறது. சரியா? இப்போ நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன தீமையின் பெயர்கள் இருந்தாலும் ஆவி மண்டலத்தில் அதெல்லாம் மாற்றப்பட்டு கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாருங்க, புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்க போறார். சரிங்களா? நம்ம ஜெபிக்க போறோம். யாவரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். கர்த்தாவே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் இதுவரை நான் எந்த தீமையின் பெயரில் நான் அழைக்கப்பட்டு வந்திருந்தாலும் அதையெல்லாம் மாற்றப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை நீர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்கப்பா. இது வரைக்கும் தீமையின் பெயர்கள் என்னுடைய அடையாளமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில தீமையின் பெயர் என்னுடைய அடையாளமாக இருக்க போவது இல்லை. சொல்லுங்க, தீமையின் அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்க போவது இல்லை. ஆமேன், ஆமேன். சொல்லுவோம் 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 சொல்லுவோம்.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேட்போம். பிதாவே, பூர்வீக அடிமைத்தனத்துடன் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பெயரையும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் நிராகரித்து மறுத்து விடுகிறேன். ஆமென். சொல்லுவோமா? கர்த்தாவே, பூர்வீக அடிமைத்தனத்துடன் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பெயரும், என்னுடைய குடும்பத்தில் பூர்வீகமாக அழைக்கப்பட்டதான எல்லா பெயரும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பூர்வீகமா என் மேல் இருக்கிறதான அடிமைத்தனத்தின் பெயர்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். நான் யாருக்கும் எதற்கும் எந்த விக்கிரகத்திற்கும் எந்த பழக்க வழக்கங்களுக்கும் நானோ என் குடும்பமோ அடிமைப்பட்டவர்கள் அல்ல. இந்த பெயரை சொல்லி என்னை அடிமைத்தனத்திற்குள்ளே கட்டி வைத்திருக்கிறதான பொல்லாத வல்லமைகள் அகற்றப்பட்டு கர்த்தர் எனக்கு இடுகிற புதிய பெயரை, புதிய நாமத்தை நான் தேவ சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதுவே என்னுடைய அடையாளமாக இருக்க போகிறது. அடுத்ததாக சொல்வோம். என் குடும்பத்தை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு செல்ல பெயர், அவமதிப்பு அல்லது அடையாள அதிகாரத்தையும் எல்லா நிலையிலும் இயேசுவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்துகிற செல்ல பெயரோ, இந்த அவமதிப்பை ஏற்படுத்துகிற பெயரோ, அடையாளத்தையும் அதிகாரத்தையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சில குடும்பங்களை பார்த்து கடங்கார குடும்பம், சண்டைக்கார குடும்பம், கோவக்கார குடும்பம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இப்படிப்பட்ட பெயர்கள் ஆவி மண்டலத்தில் என் குடும்பத்தினுடைய அடையாளமாக இருக்க போவது இல்லை. எங்கள் தலைமுறையினுடைய அடையாளமாக இருக்க போவது இல்லை. கர்த்தாவே, கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்துகிற எல்லா தீமையின் பெயர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு இப்பொழுது என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற புதிய பெயர் எங்களுடைய அடையாளமாய் மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்வோம். என் குடும்பத்தின் பெயரை பூமியிலும் ஆவிக்குரிய உலகிலும் ஒவ்வொரு பதிவேட்டிலும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் ரத்தம் கழுவுவதாக. என்னுடைய பெயரை இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். அந்த பெயர் மேல என்ன தீமையின் கரை படிஞ்சிருந்தாலும், அந்த பெயர் மேல என்ன தீமையின் உடன்படிக்கை இருந்தாலும் இப்பொழுதே அது அழிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தம் என்னுடைய பெயரை கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் என்னுடைய பெயர் எந்த பதிவேட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் அதை கழுவுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சொல்லுவோம். என் வம்சத்தின் மீது விடுதலை, உடன்படிக்கை மற்றும் சமாதானத்தின் புதிய பெயரை இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய தலைமுறை மீது என்னுடைய இரத்த வழியிலே விடுதலையும் உடன்படிக்கையும் சமாதானம் என்கிற புதிய பெயர் உண்டாகட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் அடிமைத்தனம், சாபம், கட்டு, பொருளாதார தரித்திர நிலை இப்படி என்னுடைய குடும்பத்தின் பெயராக இருந்திருக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் இந்த நாளிலே முழுவதுமாக மாற்றப்பட்டு விடுதலை, உடன்படிக்கை, சமாதானம் என்கிற புதிய பெயர் எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் எல்லா நிலைகளிலும் நாங்கள் அறிவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுவோம். என் குடும்ப பெயரால் வலுப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தீய பலிபீடமும் எல்லா நிலையிலும் இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாவதாக. சொல்லுவோம். கர்த்தாவே, என்னுடைய குடும்ப பெயரால் வலுப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தீமையின் பலிபீடம். நான் சொன்ன மாதிரி ஒரு சில குடும்பத்துக்கு ஒரு சில பேர் இருந்திருக்கும். அந்த பேரை சொல்லி சொல்லி அந்த இடத்துல ஒரு தீமையின் பலிபீடமே கட்டி எழுப்பப்பட்டிருக்கும். இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தீமையின் பெயர்களை அப்பா சுற்றுப்புறத்தாரோ, நண்பர்களோ, உறவுக்காரங்களோ சொல்லி சொல்லி என்னுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு தீமையின் பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுதே அது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலோ பரலோக அக்கினியினாலும் எரிந்து சாம்பலாய் போவதாக. என் பெயரை கொண்டு, என் குடும்பத்தின் பெயரை கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட எல்லா தீமையின் பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. சொல்லுவோம். சொல்லுவோம். என் பெயரை கொண்டும் என் குடும்பத்தின் பெயரை கொண்டும் கட்டி எழுப்பப்பட்ட எல்லா தீமையின் பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தருகிற புதிய பெயரை, புதிய நாமத்தை எங்களுக்குரியதாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுவோம். என் இரத்த வம்சத்திற்காக பரலோகத்திலிருந்து வரும் பெயரையும் தேவ சித்தம் எழுதப்பட்ட சுருள்களையும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய இரத்த வம்சத்திற்காக பரலோகத்திலிருந்து வரும் பெயரையும் தேவ சித்தம் எழுதப்பட்ட சுருள்களையும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்பா, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக பரலோகத்திலிருந்து வருகிற பெயரை நான் பெற்றுக்கொள்கிறேன். கேளுங்க, நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த விக்கிரகத்தினுடைய பெயரை வச்சிருக்கலாம், முற்பிதாக்களுடைய அந்த தீமையின் அர்த்தம் உள்ள பெயர்களை வச்சிருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க தேவனிடத்துல கேளுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அப்பா, இந்த மறைந்திருக்கிற இந்த பெயர், இதுவரைக்கும் இந்த பெயரை சொல்லி இருந்ததுனாலதான் அநேக தீமையின் உடன்படிக்கைகளும் வாசல்களும் இதன் நிமித்தமாய் திறக்கப்பட்டு என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியாம தடைகளையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய இரத்த வம்சத்திற்காக பரலோகத்திலிருந்து வரும் புதிய பெயர், நீங்க எனக்கு தருகிற புதிய பெயர், தேவ சித்தம் என்னை பற்றி நீங்க உங்களுடைய புத்தக சுருள்ல எழுதும் போது என்னுடைய பெயரை போட்டு நீங்க எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த பெயர் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. என்னை குறித்து நீங்க வச்சிருக்கிற அந்த நற்பெயர், நல்ல அடையாளம் உள்ள பெயர், நல்ல ஆசீர்வாதமான பெயர், நல்ல உடன்படிக்கைகள் இணைந்திருக்கிற அந்த பெயரை கர்த்தர் நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஆமென் சொல்லுவோம். என் குடும்பம் நரகம் சுமத்திய குற்றச்சாட்டுகளால் அல்ல, பரலோகம் அழைக்கும் பெயரால் அறியப்படுவதாக. சொல்லமா கர்த்தாவே, என்னுடைய குடும்பம் நரகத்திலிருந்து வர்ற, பாதாளத்திலிருந்து வர்ற பெயரினால என் குடும்பம் அறியப்படக்கூடாது. என்னுடைய குடும்பம் பரலோகத்திலிருந்து பேசப்படுகிறதான நாமத்தினால என் குடும்பம் அறியப்படுவதாக. என் குடும்பத்தின் மேல் இருக்கிற அந்த நரகத்தின் வழியாய் வந்த தீமையின் பெயர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அழிக்கப்பட்டு பரலோகம் எங்களை பார்த்து, எங்கள் குடும்பத்தை பார்த்து என்ன பெயரை சொல்லுதோ அதுவே எங்களுடைய அடையாளமாக மாறுவதாக. சொல்லுவோம், அதுவே எங்களுடைய அடையாளமாய் மாறட்டும். பரலோகம் அழைக்கும் பெயரால் நாங்களும் எங்கள் தலைமுறையும் எங்கள் சந்ததியும் நாங்கள் அறியப்படுவோமாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பத்திற்கு புதிய பெயரும் புதிய தேவ நோக்கமும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அறிவிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, என் குடும்பத்திற்குரிய புதிய பெயர் புதிய தேவ நோக்கம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு உண்டாவதாக. இதுவரைக்கும் அப்பா எங்களுக்கு வச்ச பழைய பெயர்னால இருந்த தாக்கங்களிலே நாங்கள் வாழ்ந்திருக்கலாம், பழைய உடன்படிக்கைகளிலே நாங்கள் வாழ்ந்திருக்கலாம், பழைய காரியங்களிலே எங்களுடைய குடும்பம் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேலும் அப்படி இருக்க போகிறது இல்லப்பா. என் குடும்பத்திற்கு புதிய பெயரும் புதிய தேவ நோக்கமும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், ஒரு காலத்தில் சபிக்கப்பட்டதாய் இருந்த என் குடும்ப பெயர் இப்போது ஆசீர்வதிக்கப்பட்டது என்று இயேசுவின் நாமத்தில் அழைக்கப்படுவதாக. சொல்லுங்க அப்பா, என் குடும்பம் ஒரு காலத்துல சபிக்கப்பட்டதா இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது என் குடும்பத்தினுடைய பெயர் ஆசீர்வாதம் என்கிற குடும்பமாய் இருக்கட்டும். என் பிள்ளைகளுடைய பெயர், என் சந்ததியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் என்பது எங்களுடைய பங்கா இருக்கட்டும். இதுவரைக்கும் சபிக்கப்பட்டதா இருந்த என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா நிலைப்பாடும் மாறி ஆசீர்வாதம் என்பது என் குடும்பத்தின் பங்காக மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சொல்லுவோம், எங்கள் அடையாளம் கர்த்தரின் கரத்தால் மீண்டும் இயேசுவின் நாமத்தில் எழுதப்படுவதாக. சொல்லுவோமா, கர்த்தாவே எங்களை குறித்து நீங்க நன்மையானவர்களை தீர்மானம் பண்ணினவரே, எங்களை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னமே அறிந்து வைத்திருக்கிறவரே, இப்பொழுது எங்களை குறித்து இருக்கிற தீமையான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அழித்து விட்டு இப்பொழுது எங்களுடைய அடையாளம் உம்முடைய கரத்தினாலே நீங்க தெளிவா எழுதுங்கப்பா. எங்களுடைய அடையாளம் இதுதான், எங்கள் குடும்பத்தினுடைய அடையாளம் இதுதான், எங்க சந்ததியினுடைய ஆசீர்வாதம் இதுதான், அடையாளம் இதுதான் சொல்லி உங்க கரத்தினாலே நீர் எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதுவீராக. ஒவ்வொரு தீமையான பெயரும் அழிக்கப்பட்டு தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு உண்மை பெயரும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. சொல்லலாமா? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், இல்லை கிண்டலுக்குன்னு ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். இதெல்லாம் தீமையின் பெயர்கள், இதெல்லாம் அழிக்கப்பட்டு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற உண்மை பெயர், தேவனுடைய அடையாளம், தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய லக்கும் நோக்கமும் நிறைந்த நற்பெயர்கள் எனக்கு திரும்பவும் சூட்டப்படுவதாக. சொல்லுவோமா சொல்லுவோமா, கர்த்தாவே இதுவரை என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருந்த எல்லா தீமையின் பெயர்கள் அழிக்கப்பட்டு தேவன் கொடுக்கிறதான அப்பா உண்மையின் பெயர், ஆசீர்வாதத்தின் பெயர் என்னுடைய பெயராய் மாற்றப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நாங்கள் பரலோகத்தின் முத்திரையும் நற்பெயரையும் இயேசுவின் நாமத்தில் சுமக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா, கர்த்தாவே நாங்கள் பரலோகத்தின் முத்திரையும் நற்பெயரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுமக்கிறோம். பரலோகத்தின் முத்திரை எங்க மேல் இருக்கிறது. ஏசப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீர் எங்களை மகனாய் மகளாய் பார்க்கிறீர் அப்பா. எப்சிவா என்றும் பியூலா என்றும் அழைக்கிறீர். நாங்கள் உமக்குரியவர்களாய் இருக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரித்தவர்களாய் இருக்கிறோம். ஆகையினாலே நீர் எங்களை அப்பா இந்த ஆசீர்வாதத்தை சுமக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. சொல்லுவோம், எங்கள் வீடு நீதியும் மகிமையும் சத்தியமும் கொண்டதாக இயேசுவின் நாமத்தில் அறியப்படுவதாக. சொல்லாமா, கர்த்தாவே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டுக்கு என்ன அடையாளம் வேணா இருந்திருக்கலாம், என்ன அடையாளம் வேணா எங்க வீட்டுக்கு மேல இருந்திருக்கலாம். ஒருவேளை கடங்கார வீடு, கோவக்கார வீடு, அழிவை கொண்டு வர்ற வீடு, தீமையான காரியங்களை செய்யற வீடுன்னு என்ன வேணா எங்களுடைய வீட்டின் அடையாளமா இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது எங்களுடைய வீடு
நீதியும் மகிமையும் சத்தியமும் கொண்டதான தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற வீடாக எங்களுடைய வீட்டின் பெயர் மாற்றப்படுவதாக, எங்களுடைய வீடு மாற்றப்படுவதாக, எங்கள் குடும்பமும் எங்களுடைய தலைமுறையும் நீதியும் மகிமையும் சத்தியமும் கொண்டவர்களாக மாற்றப்படுவார்களாக. இதுவரை எங்கள் குடும்பத்தில் மேலிருந்த, எங்கள் வீட்டின் மேலிருந்த தீமையின் பெயர் மாற்றப்பட்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற நற்பெயர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் உண்டாவதாக. நாங்கள் இனி பழையவர்கள் அல்ல, தேவன் சொல்வது போல் புதியவர்களா இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுகிறோம். சொல்லலாமா? கர்த்தாவே, நாங்கள் மறுபடியும் பிறந்திருப்பதனாலே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாங்கள் மறுபடி பிறந்திருப்பதனாலே நாங்கள் பழையவர்கள் அல்ல, நாங்கள் பழைய வாழ்க்கைக்குரியவர்கள் அல்ல. பழைய உடன்படிக்கைகள், பழைய சாபங்கள், பழைய வியாதிகள் எங்களுடைய சொத்து அல்ல, அவை எங்களுக்கு உரியது அல்ல. நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்ததினாலே நாங்கள் தேவனுக்குரியவர்களாய், புதியவர்களாய், புது சிருஷ்டிகளாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலே இவ்விதமாய் இந்த பெயரிலே மறைந்திருக்கிற தாக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் குடும்பத்தின் மேலும் எங்கள் மேலும் இருக்கிற அந்த பெயரினுடைய அர்த்தங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஒருவேளை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில தீமையான அர்த்தங்கள் உள்ள பெயர்கள் இருக்கும் என்று சொன்னால், அதை உம்முடைய பிள்ளைகள் அப்பா அவங்க காத்திருந்து செபிக்கும் போது நீங்க அவங்களுக்கு உரிய அந்த பரலோகத்தினுடைய நற்பெயர்கள், ஆசீர்வாதமும் தேவனுடைய நன்மையும் நிறைந்திருக்கிற அந்த பெயர்களை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க. குடும்பத்தினுடைய பெயர்கள், தீமையின் பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆசீர்வாதத்தின் பெயர்களாக உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். பெயர் என்பது ஒரு வாசலாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தை வச்சுதான் எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு வச்சிருக்கலாம் பெயர், ஆனா நீங்க எங்களுடைய எதிர்காலத்தை வைத்து பெயரிடுகிற தேவன். ஆகையினாலே இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய எதிர்காலம் என்னவென்பதை நீர் தீர்மானித்திருக்கிறீரோ, அதன்படி எங்களுக்கு நீர் ஆவி மண்டலத்துல என்ன பெயரை, நீங்க பரலோகத்துல என்ன பெயரை வச்சிருக்கிறீங்களோ அதுவே எங்களுடைய பெயரா மாறட்டும். அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அந்த பெயர்னால் நாங்க அறியப்படணும். அந்த பெயர் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த பெயர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் அடையாளமா இருக்கணும் ஆண்டவரே. காரணம், நாங்க உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இதனாலே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த பெயரினுடைய அந்த முக்கியத்துவத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி, கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் தொடர்ந்து பேசுங்க. மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும். இனி வருகிற காலங்களிலும் நன்மையின் வாசல்கள் திறக்கப்படவும், தீமையின் வாசல்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை நிரந்தரமாக மூடப்படவும், தேவன் எங்களுக்கு தருகிறதான அந்த நிரந்தரமான சீரமைப்பு, இரத்த வழி சீரமைப்பிலே நாங்கள் தைரியமாய் நடக்க, நாங்களும் எங்கள் குடும்பமும் தலைமுறை தோறும் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாய் 1000 தலைமுறைக்கு நிலைத்து நிற்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப நமக்கு அடுத்த திங்கட்கிழமை மாலை நமக்கு 7:30 மணிக்கு நமக்கு ஆரம்பமாகும். காட் பிளஸ் யூ.